Hi. So day 3 என்னோட டாபிக் அரிஸ்டாட்டில். ஸோ ஃபஸ்ட்டு அரிஸ்டாட்டில் பற்றி படிக்கும்போது அரிஸ்டாட்டிலையும் பிளாட்டோவையும் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா அரிஸ்டாட்டில் பிளாட்டோட கம்பேரிசன்ஸ் மூலமாக நம்ம அரிஸ்டாட்டில் அஸ் அ டாப்பிக்காக ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரியாலிட்டி வெர்சஸ் இல்லூஷன். பிளாட்டோவுக்கு ரியாலிட்டி இஸ் தி ஷேடோ ஆஃப் ஐடியா, அந்த ரியாலிட்டி என்ன அப்படின்னா அது இல்லூஷன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் தான். தட்ஸ் நாட் என்ன கிடையாதுன்னா என்னது ரியாலிட்டி. ஸோ ரியாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா உனக்கு என்ன நாலேஜ் இருக்கணும், ஃபார்ம்ஸ்னால் என்னன்னு தெரியணும், தியரி ஆஃப் ஃபார்ம்ஸு. தட்ஸ் ஐடியா. ஐடியா தான் ரியல். பார்க்குற மெட்டீரியல் திங்ஸஸ் என்ன கிடையாதுன்னா என்னது ரியல் திங்ஸஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பிளாட்டோக்கு என்ன அப்படின்னா ரியாலிட்டி இஸ் த ஷேடோ ஆஃப் த ஐடியா, ரியாலிட்டி என்ன அப்படின்னா ஜஸ்ட் இல்லூஷன். ஆனால் அரிஸ்டாட்டில் ஆர்கியூட் தட் ஐடியா இஸ் நாட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மேட்டர். ஸோ நிழல் அப்படிங்கிறது என்ன கிடையாது அப்படின்னா அது ஜஸ்ட்டு சும்மாலாம் கிடையாது. அதாவது அவர் நிழல்னு சொல்கிற என்ன அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கிற லேப்டாப்பு, முன்னாடி இருக்கிற கேமரா, இது எல்லாமே ஜஸ்ட் நிழல் அப்படிங்கிறாரு. அப்படிலாம் கிடையாது. நாட் இண்டிபெண்ட் ஆஃப் மேட்டர். அதாவது ஐடியாவும் மேட்ரும் என்னது இண்டிபெண்ட் கிடையாது. அதாவது ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறதும் ஓகேவா, ரியல் ஆர்மில் நம்ம அது ரியல் திங்ஸ் என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஐடியா, டயலக்டிக்ஸ் மூலமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஃபார்ம்ஸு ஐடியாவுக்கும் மேட்ருக்கும் என்ன கிடையாதுன்னா என்னது பெருசானது டிஃப்ரென்சஸ் கிடையாது. பட் ப்ரெசன்ட் இன் மேட்டர். ஐடியா அப்படிங்கிறது ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா என்னது மேட்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒன்றும் இல்லை, மெட்டீரியலிசம். அது ஒரு மரம் இருக்கும் அப்படின்னா ஓகே, அந்த மரம் அப்படிங்கிறது என்னது அதுக்குன்னு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், அதுக்குன்னு அது யூஸ்ஃபுல்னஸஸ் இருக்கும், அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதனால தான் நம்ம மரத்தை வச்சுருக்கிறோம். அவ்வளோதான். பார்க்குற மரம் ஜஸ்ட் என்னது நிழல்னு சொல்லிட்டோ, அது வெறும் ஷேடோன்னு சொல்லிட்டோ, அது வெறும் ஃபார்ம்ஸ்னு அது வெறும் என்ன அப்படின்னா ஷேடோன்னு சொல்லிட்டோ வெறும் மேட்டர்னு முடிக்க முடியாது. பார்க்குறது தான் என்னது ஃபார்ம்ஸும், நம்ம பார்க்குறது தான் என்னது மேட்டர். ஸோ அரிஸ்டாட்டில் ஆர்கியூட் தட் ஐடியா இஸ் நாட் இண்டிபெண்ட் ஆஃப் மேட்டர். அப்போ ஒரு லேப்டாப் இருக்கு அப்படின்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா திஸ் இஸ் எ லேப்டாப், இட்ஸ் அ மேட்டர். அப்புறம் அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறேன், இந்த லேப்டாப்புக்கு என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அவ்வளோதான். ஸோ ஐடியா அப்படிங்கிறது மேட்ருக்குள்ளே தான் இருக்கும். அது பார்க்குற லேப்டாப் வெறும் நிழல் தான். அதுக்கு பின்னாடி என்ன அப்படின்னா ஃபார்ம்ஸஸ் இருக்குது அப்படிங்கிற கான்செப்ட்ஸ்குள்ளே யாரும் வரல, அரிஸ்டாட்டில் வரல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பிளாட்டோ ஐடியலிஸ்ட். ஆனால் அரிஸ்டாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனலிஸ்ட். ஃபங்க்ஷனலிஸ்ட்னா என்னது ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதாவது இந்த லேப்டாப்புக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அது வேணுமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மெட்டீரியல் வேர்ல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு யார், அரிஸ்டாட்டில். ஆனால் பிளாட்டோவுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஐடியா, தியரி ஆஃப் ஃபார்ம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் அரிஸ்டாட்டிலுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் டு தி மெட்டீரியல் வேர்ல்டு, ப்ராக்டிக்கல் கவர்னன்ஸ் அண்ட் அப்சர்வேஷன் ஓவர் மீட்டாஃபிசிக்கல் ஐடியலிசம். மெட்டாஃபிசிக்கல் ஐடியலிசம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை பார்த்து அதுக்கு ஃபிசிக்கல் திங்ஸஸ்ல மூலமாக என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், என்னென்ன யூஸ்ஃபுல்னஸஸ் இருக்கும் அப்படின்னு அனலைசிஸ் பண்ணுறது. ஸோ அரிஸ்டாட்டில்ஸ்க்கு என்ன இம்பார்ட்டன்ட், மெட்டீரியல் வேர்ல்டு இம்பார்ட்டன்ட். ஓகே, ரொம்ப டீப்பாக இதையுமே எக்ஸாமில் எழுத மாட்டோம், அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸஸ்க்காக. ஓகேவா? எக்ஸாமில் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஒவ்வொரு வீடியோ முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதுக்கான பிடிஎஃப் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட ஆன்சர்ஸ் என்ன பண்ணுறோம் டிஸ்கஸ் பண்ணுறோம், பிவைக்கு ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃபர்தராக ஒவ்வொரு வீடியோஸஸ்க்கு அப்புறமா, ஒவ்வொரு கிளாஸஸ்க்கு அப்புறமா, ஒவ்வொரு டேக்கு அப்புறமா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்த்துட்ருக்குறோம். அப்படி தானே? ஸோ நெக்ஸ்ட்டு ரேடிக்கல் வர்சஸ் கன்சர்வேட்டிவ். அதாவது பிளாட்டோ ரேடிக்கல். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒரு ஐடியாவை சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாட்டோட கம்யூனிசம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ரேடிக்கல் ஐடியா. அப்படி தானே? ஃபேமிலி ஆஃப் பார்த்தீங்கன்னா அதாவது கம்யூனிசம் ஆஃப் ஃபேமிலி அண்ட் என்னது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் திங்ஸஸை ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரேடிக்கலாக இருக்குது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா உமனுக்கு பார்த்தீங்கன்னா ஈவன் உமன் ஃபிலாசபர் கிங்காக ஆகலாம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரேடிக்கலான ஐடியா. ஸோ ஆனால் அரிஸ்டாட்டில் கன்சர்வேட்டிவ்மா
எப்படி கன்சர்வேட்டிவ் அப்படின்னா அவருக்கு என்னென்னது ஒரு விஷயத்தில் யூஸ்ஃபுல்னஸஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஓகே, அவ்வளோதான். அதுக்கு ஃபங்க்ஷன் ஓகே, அதோட ஃபங்க்ஷன் ஓகே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் ஓகே. ஈவன் ஸ்லேவரி யூஸ்ஃபுல் அப்படிங்கிறாரு, சில விஷயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால ஓகே அது அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. ஸோ பின்னாடி டிஸ்கஸ் பண்ணது எப்படின்னு சொல்லிட்டு பிளாட்டோ வந்து ரேடிக்கல்மா, அரிஸ்டாட்டில் வந்து என்னது கன்சர்வேட்டிவ், லார்ஜ்லி பிகாஸ் ஹி பிளேஸ்ட் ஹை இம்பார்ட்டன்ஸ் ஆன் என்னது இன்ஸ்டிடியூஷன்ஸ். எதுக்காக அரிஸ்டாட்டில் வந்து என்னது கன்சர்வேட்டிவ்னு சொல்கிறோம் அப்படின்னா அவர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அரிஸ்டாட்டிலோட பெஸ்ட் ஸ்டேட் என்ன அப்படின்னா என்னது லா. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா என்னது பாலிட்டி. நான் டிஸ்கஸ் பண்ணுறோம். லா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், லாக்கு மேலே எதுவுமே கிடையாது. பிளாட்டோக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்னது ஃபிலாசபர் கிங். பிளாட்டோக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிலாசபர் கிங், அரிஸ்டாட்டிலுக்கு பார்த்தீங்கன்னா லா. அப்போ லானா என்ன அர்த்தம்? லாவை கிரியேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கும், லாவை கிரியேட் பண்ணுறதுக்குன்னு என்னது செட் ஆஃப் பீப்புள்ஸஸ் கவர்னன்சஸ் இருக்கும். இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா என்னது கான்ஸ்டிடியூஷனுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா என்னது இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு அரிஸ்டாட்டில். ஆனால் பிளாட்டோ அப்படி கிடையாது. அவர் என்ன பண்ணார்? ஃபிலாசபர் கிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறார், தியரி ஆஃப் ஃபார்ம்ஸு ஓகேவா ஐடியாவுக்கு இம்பார்ட்டன்ஸஸ் கொடுக்குறாரு. ஸோ அதனால் அவர் ஐடியா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அதுக்கான சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா என்னது ரேடிக்கலாக இருக்குது. ஆனால் அரிஸ்டாட்டில் வந்து என்னது கன்சர்வேட்டிவ்னா என்னது பழமை அப்படிங்கிறது எதில் எப்படி வரும் அப்படின்னா ஒரு லா அப்படிங்கிறது எப்படி கிரியேட் பண்ணுவோம்? இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாக, கவர்னன்ஸ் மூலமாக, பீப்புள்ஸ் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதை எனாக்ட் பண்ணி அதை ஓகே பண்ணி வரும். அப்போ அது கலெக்டிவ் விஸ்டம் அப்படிங்கிறார். ஃபிலாசபர் கிங் மாதிரி ஒரு பர்சன் முடிவெடுக்காம நிறைய பேர் சேர்ந்து முடிவெடுக்கிறதா ஒரு சட்டம் கிரியேட் ஆகும், ஒரு கான்ஸ்டிடியூஷன்ஸ் கிரியேட் ஆகும். அது கலெக்டிவ் விஸ்டம், அது பெட்ரு. ஒரு ஃபிலாசபர் கிங் தப்பு பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸஸ் இருக்கு, ஒரு தைரண்யா மாறதுக்கான பாசிபிலிட்டிஸஸ் இருக்கு, ஒரு டிக்டாட்டர்ஷிப்பா மாறதுக்கான பாசிபிலிட்டிஸஸ் இருக்கு. ஆனா கன்சர்வேட்டிவ் பார்த்தீங்கன்னா மாறதுக்கான பாசிபிலிட்டிஸஸ் இருக்கு. ஆனா லா அப்படி கிடையாதுன்னு சேஞ்ச் ஆகாது. லா வந்து ஃபாலோ பண்றோம். அப்போ ஒரு ஆள் தப்பு பண்ணாலும் இன்னொரு ஆள் என்னது அதை ரெக்டிஃபை பண்ணலாம், எஸ்பெஷலி டிஸ்கஸ் பண்ணி தான் எனாக்ட் பண்ணி தான் வரும், அப்படிதானே? ஸோ அதனால இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால, லாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால, கவர்னன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால அரிஸ்டாட்டில் என்ன சொல்றோம் அப்படின்னா கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அரிஸ்டாட்டில் வேல்யூட் ப்ராப்பர்ட்டி அண்ட் த ஃபேமிலி. அதாவது சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் வேல்யூட் ப்ராப்பர்ட்டி அண்ட் என்னது ஃபேமிலி. ஆனால் பிளாட்டோக்கு பார்த்தீங்கன்னா என்னது கம்யூனிசம் ஆஃப் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி, கம்யூனிசம் ஆஃப் பார்த்தீங்கன்னா என்னது ஃபேமிலி. பிரைவேட் ப்ராப்பர்ட்டி என்னது இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு பிளாட்டோ. ஃபேமிலி வந்து எப்படி இருக்குன்னா என்னது ஓனா வச்சுக்க கூடாது. ஏன் வச்சுக்க கூடாது அப்படின்னா என்னது அது வந்து நெப்போட்டிசம் அது மாதிரி போய் சேர்ந்துடும். ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா டிசைர் அதிகமாயிரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரெண்டுமே வேணாம் அப்படிங்கிறாரு, ரூரல் கிளாஸ்க்கு மட்டும். ஆனால் அரிஸ்டாட்டிலோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்பர்ட்டிக்கு யூஸ்ஃபுல்னஸஸ் இருக்கு. நீ ப்ராப்பர்ட்டி சேர்த்து வச்சுக்கலான்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவேன்? எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணனா சொசைட்டிக்கு தானே நல்லது. எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் பண்ண அப்படின்னா எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி சேருவோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவேன். ஃபேமிலி வந்து ஒரு மென்டல் ஹெல்த்துக்கு, நிதானமாக இருக்கிறதுக்கு, ஓகேவா, ஒரு லைஃப்பில் ஒரு ஹோப் கொடுக்கறதுக்குமே ஃபேமிலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு யார் ஆர்கியூ பண்ணுவா? அரிஸ்டாட்டில் ஆர்கியூ பண்ணுவார். நல்லா பார்க்கணும், அவர் ப்ராப்பர்ட்டியோட ஃபங்க்ஷன்ஸை பார்க்குறாரு, அப்படி என்னதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட ஃபங்க்ஷன்ஸை பார்க்குறாரு யார்? அரிஸ்டாட்டில். ஆனால் வந்து பிளாட்டோ அப்படி கிடையாது. அது ரெண்டும் அவனை கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு, வேணாம் அப்படிங்கிறாரு. ஸோ அது ஐடியல். அது ஐடியல்னா என்னது? இப்போ என்ன உனக்கு ஃபேமிலி இருக்கிறதுனாலே ப்ராப்பர்ட்டிக்கு தானே பிரச்சனை, எடுத்துட்டு உனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஐடியலிசம் மாதிரி அது. ஆனால் இங்கே விட ரேடிக்கலாகவும் இருக்குது, ஐடியலாகவும் இருக்குது. ஐடியல்னா என்னது? பர்ஃபெக்ட் சொசைட்டி கிரியேட் பண்ண போகிறேன். அரிஸ்டாட்டில் அப்படி கிடையாது. பர்ஃபெக்ட் சொசைட்டிலாம் ட்ரை பண்ணி தேவையில்லாத பிரச்சனை கிரியேட் பண்ணக்கூடாது. சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. சோஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஸ்டெபிலிட்டினா என்ன? அதனால தான் ஒரு கன்சர்வேட்டிவ்னா அது பழமை. அப்படியே ஆல்ரெடி இருக்கிற சொசைட்டியும், ஆல்ரெடி இருக்கிற ஸ்டேட்டும், ஆல்ரெடி இருக்கிற ப்ராப்பர்ட்டியும், ஆல்ரெடி இருக்கிற ஃபேமிலி ஸ்ட்ரக்சரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் த லேசியம். அரிஸ்டாட்டில் வந்து லேசியம் அப்படின்னு சொல்லிட்டு தி அகாடமி அப்படிங்கிறது பார்த்தோன்னா பிளாட்டோட என்னது இன்ஸ்டிடியூஷன், பிளாட்டோட இன்ஸ்டிடியூஷன். இவரோட இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா என்னது? த லீசியம் அப்படிங்கிறது. சும்மா இது காலேஜ் மாதிரிமா பீப்புள்ஸ்க்கு டீச் பண்ணுறதுக்கு. அரிஸ்டாட்டில் டாட் அட் த லீசியம் ப்ரொமோட்டிங் எம்பிரிக்கல் அண்ட் என்னது லாஜிக்கல் என்கொயரி. லாஜிக்ஸும் இருக்கும், க்ரீக்னாலே லாஜிக்ஸும் இருக்கும்.
எம்பிரிக்கல் அப்படிங்கிறது என்னது? இந்த எம்பிரிக்கல் வேர்ல்டுக்கு பிளாட்டோ என்ன பண்ண மாட்டேங்கிறாரு? இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டேங்கிறார். ஆனால் அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாரு? மேட்ரும் ஐடியாவும் இண்டிபெண்டன்ட் கிடையாது. ஐடியா பிரசன்ட் இன் என்னது? மேட்டர். அப்படின்னா என்னது? ஒரு மேட்டர் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்னது? ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருளுக்குன்னு எனது யூஸ்ஃபுல்னஸஸ் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஆர்குமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் பாலிடிக்ஸ். அவரோட புக்கு பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் அரிஸ்டாட்டிலோடது. பிளாட்டோட புக் என்னமா? தி ரிப்பப்ளிக்ஸ் அப்படிதானே? இந்த பாலிடிக்ஸ் புக்கில் தி ஃபவுண்டேஷனல் பொலிட்டிக்கல் டெக்ஸ்ட் அவரோடது. ஹி எம்பசைஸ்டு காமன் சென்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அ வேர்ல்ட்லி வைஸ் ரூலர், நாட் அப்ஸ்ட்ராக்ட் விஸ்டம். அப்ஸ்ட்ராக்ட் விஸ்டம்னா என்னது? ஒரு மேலோட்டமாக இருக்கிற இல்லைன்னா ஒரு மொத்தமாக ஒரு ஐடியாவோட இருக்கிற அப்ஸ்ட்ராக்ட் விஸ்டம் அப்படிங்கிறது தியரி ஆஃப் ஃபார்ம்ஸ் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. அப்படி இல்லை, ஒரு காமன் சென்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். காமன் சென்ஸ் என்னது? வேர்ல்ட்லி வைஸ் ரூலர். வேர்ல்ட்லி வைஸ் ரூலர்னா என்னது? இந்த வேர்ல்டுக்கு என்ன தேவையோ, இந்த கரண்ட் வேர்ல்டுக்கு என்ன தேவையோ, கரண்ட் வேர்ல்டு சஸ்டெயின் ஆகிறதுக்கு என்ன தேவையோ அந்த காமன் சென்ஸும் அந்த நாலேஜ் இருக்கிறவர் தான் என்னவா இருக்கணும்? ரூலராக இருக்கணும். மெட்டீரியல் திங்ஸஸ்க்கு இம்பார்ட்டன்ஸஸ் கொடுக்குறாரு, ரியாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, அதாவது இப்போ இருக்கிற விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஃபார்ம்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது யாருனது? பிளாட்டோ. ஸோ வேர்ல்ட்லி வைஸ் ரூலர் இருக்கணும், காமன் சென்ஸ் இருக்கிறது இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, யாரு? அரிஸ்டாட்டில். ஸோ அரிஸ்டாட்டில் தன்னோட புக்கில் மோஸ்ட்லி எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு? ஸோ மெட்டீரியலிசம்னு மொத்தமாக சொல்லிட முடியாது. ஆனால் காமன் சென்ஸ் வித் ஐடியா இம்பார்ட்டன்ட் தான், லாஜிக்கல் திங்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் லாஜிக் திங்ஸ் எதில் தான் இருக்குது? மேட்டரில் தான் இருக்குது. இதுவும் என்னது? இண்டிபெண்டன்ட், தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது, அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறார். ஸோ தட்ஸ் வை ஹீ இஸ் என்னது? ஃபங்க்ஷனலிஸ்ட். ஸோ ப்ராக்மேட்டிசம், ப்ராக்டிக்கல் திங்ஸஸ்க்கு இம்பார்ட்டன்ஸஸ் கொடுக்குறாரு. ஹி அட்வொகேட்டட் ப்ராக்மேட்டிசம், ஆர்கியூயிங் வி ஷுட் ஸ்ட்ரைவ் ஃபார் தி பெஸ்ட் ப்ராக்டிகபிள். அதாவது பெஸ்ட் ப்ராக்டிகபிள், நாட் சாக்ரிஃபைஸ் தி குட் ஃபார் தி எனது பெஸ்ட். நாட் சாக்ரிஃபைஸ் தி குட் ஃபார் தி எனது பெஸ்ட். பெஸ்ட் அப்படின்னா என்னது? ஃபிலாசபர் கிங்கம்மா ஒருத்தர் வந்திருக்கிறாருமா, அவர் மாதிரி யாராலையும் திங்க் பண்ண முடியாது. அவருக்கு என்ன கிடையாதுன்னா என்னது? திசையே கிடையாது, ஆசைகளே கிடையாது. ஓகேவா? அவருக்கு என்ன கிடையாது அப்படின்னா என்னது? ஆசைகளே கிடையாது. ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி வேணாம் பாரு, ஃபேமிலி வேணாம் பாரு, யாருக்காக மட்டும்தான் ஒர்க் பண்ணுவார் அப்படின்னா என்னது? குட்னஸ்க்காக மட்டும்தான் ஒர்க் பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார்னா என்னது? ஃபிலாசபர் கிங்காக இருப்பார். அவருக்கு ஃபார்ம்ஸ்னா என்னன்னு தெரியும், இம்மிடியட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டை தாண்டி திங்க் பண்ண தெரியும். அப்படி இருந்தால் நல்லது தானே? எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாங்க, எல்லாருக்கும் ஓகே, அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். ஓகேவா? அந்த குவாலிட்டியை வச்சு ஸ்டேட் எல்லாமே எப்படி இருக்குன்னா நல்லாயிருக்கும். இது என்ன அப்படின்னா என்னது? தி பெஸ்ட். ஆனால் இது ஐடியல், இது அச்சீவ் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிறார். ஆனால் எது ரொம்ப முக்கியமானது? ப்ராக்டிக்கலாக பாரு, எது கரெக்டாக இருக்குன்னானது? பாலிட்டி கரெக்டாக இருக்கும் அப்படிம்பார். அந்த பாலிட்டினா என்ன அப்படின்னு பின்னாடி பார்க்கலாம். தட்ஸ் வை பார்த்தீங்கன்னா பிளாட்டோ ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் ஃபிலாசபி. பிளாட்டோ ஃபிலாசபிக்கல தி ஃபார்ம்னா என்னன்னு சொல்றாரு, இந்த ஐடியானா என்னன்னு சொல்றாரு, சோல்னா என்னன்னு சொல்றாரு. இதெல்லாம் ஃபிலாசபி. பொலிட்டிக்கலா ஸ்டேட் சென்ட்ரா ஒரு ஸ்டேட்டுக்கு பேஸ் கொடுக்கும்போது அது ஃபார்ம்ஸை வச்சும் சோல் பேஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்றோம் அப்படின்னா அது ஃபிலாசபின்னு சொல்றோம். ஆனால் இவர் அரிஸ்டாட்டில் ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ். தட் மீன்ஸ் என்னன்னா எம்பிரிக்கல் திங்ஸஸ்க்கு. எம்பிரிக்கல்னா என்னது? அளக்க முடிஞ்ச, பார்க்க முடிஞ்ச. சயின்ஸ் அப்படி தானே பண்ணுவோம், ரிசர்ச் பண்ணி லேப்ல வச்சு ஓகே பார்க்க முடிஞ்ச விஷயத்த பண்ணுறது சயின்ஸ். அதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும், ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும் பை பார்த்தீங்கன்னா என்னது? எம்பிரிக்கல் எவிடன்ஸ் மூலமாக, அப்சர்வேஷன் மூலமாக. ஸோ எம்பிரிக்கல் மூலமாக, எம்பிரிக்கல்னா என்னது? அளக்க முடிஞ்சது. அண்டு பார்த்தீங்கன்னா என்னது? எம்பிரிக்கல். ஸோ அளக்க முடிஞ்ச. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னது? அப்சர்வேஷன்ஸ் மூலமாக ஒரு சொல்யூஷனுக்கு வர்றாரு. அப்போ அப்சர்வேஷன் மூலமாக அவர் பார்க்கும்போது பெஸ்ட் ப்ராக்டிகபிள் தான் பார்க்கணும். எது ப்ராக்டிகபிளாக பாசிபிள் இருக்குன்னு பார்க்கணும். எது பார்க்கக்கூடாதுன்னா என்னது? நம்ம எதை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாதுன்னு என்னது? குட்டை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது ஃபார் தி என்னது? பெஸ்ட்டுக்காக. பெஸ்ட்டை ட்ரை பண்ண சொல்லிட்டு நம்ம என்னது? இருக்கிறதும் போயிடக்கூடாது அப்படிங்கிறார். ஓகே, ஸோ ப்ராக்டிக்கல் ஆட்டிடியூட். ஹி ரிமார்க்ஸ் ரேதர் டேக் லீவ் தேன் பார்த்தீங்கன்னா என்னது? ஹெம்லாக் ரெஃப்ளெக்ட்ஸ் இஸ் ப்ராக்டிக்கல் ஆட்டிடியூட். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, சாக்ரட்டிஸ் இருக்கிறார்ல, ஓகே, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா என்னது? ரொம்ப நியாயத்தில், ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத ரொம்ப நம்புறவர். ஓகே, அவர் என்ன சொல்வார் அப்படின்னா லாவை ஃபாலோ பண்ணணும், சொன்ன பேச்சை மீறாமல் இருக்கிறவர்.
லா ஃபாலோ பண்ணணும். நான் வந்து ஒரு லாஜிக்கலாக கிரிட்டிசைஸ் பண்ணுவேன், கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுவேன். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா அது லாவையும் ஃபாலோ பண்ணுவேன், லாவை மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்ரட்டிஸ் சொல்லுவார். சாக்ரட்டிஸை வந்து பிடிச்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படி நல்லவரையும் பிடிச்சி உள்ளதுக்கு வச்சுருவாங்க, ஜெயில் போட்டுருவாங்க. ஆனால் சாக்ரட்டிஸஸ்க்கு வந்து என்ன இருக்குன்னா வந்து ஒரு சாரி கேட்டோ இல்லைனா வந்து வெளியில் வந்திருக்கலாம். ஆனால் அதை மீறி என்ன பண்ணுவாருன்னா சாக்ரட்டிஸஸ் வந்து ஹெம்லாக் அப்படிங்கிறது விஷமா, ஒரு ஃப்ரெண்டு வந்து பாய்சன் வந்து கொடுப்பாங்க, அந்த பாய்சனை ஜெயிலில் வச்சு குடித்து இறந்து போயிடுவார். ஸோ வந்து ஆனால் அரிஸ்டாட்டில் என்ன சொல்லுவார் அப்படின்னா நீ செத்து போய் யாருக்குமே பிரயோஜனமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரேதர் டேக் லீவ் தான் ஹெம்லாக், அங்கேருந்து தப்பிச்சு போகிறதே எனது பெட்ரு. ஏன்னா அவருக்கு ஜெயிலேருந்து தப்பிச்சு போகிற ஆப்ஷன் இருக்கும் சாக்ரட்டிஸ்க்கு. ஆனால் அவர் என்ன பண்ண மாட்டார்னா ஜெயிலேருந்து தப்பிச்சு போக மாட்டார். சாக்ரட்டிஸ் யார்? பிளாட்டோவோட குரு. அரிஸ்டாட்டில் வந்து ஆக்சுவலாக அரிஸ்டாட்டில் டீச்சரே யார் தான்? பிளாட்டோ தான். ஓகே, சாக்ரட்டிஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாட்டோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில். சாக்ரட்டிஸ்க்கு இப்படி ஒரு ஸ்டோரி இருக்குது. அது மாதிரி நான் வந்து ப்ராக்டிக்கல் தான் பார்க்க போகிறேன். ப்ராக்டிக்கல் ஆட்டிடியூட் என்ன அப்படின்னா ரேதர் டேக் லீவ் தான் ஹெம்லாக். பாய்சனை குடிக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன், ஜெயிலேருந்து தப்பிக்கிறதே பெட்ரு அப்படின்னு சொல்கிறார். தட்ஸ் இது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிக்கல் எலமெண்ட்ஸ்க்கு அரிஸ்டாட்டில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் கோல்டன் மீன், அதுலேருந்து தான் இந்த பிரின்சிபல்ஸ் வருது. இதோட கோல்டன் மீன் இல்லைன்னா புத்தாவோட மிடில் பாத், திட்ஸ் அ ப்ராக்டிக்கல் திங்ஸ். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அந்த சைடும் போகக்கூடாது, இந்த சைடும் போகக்கூடாது. என்னால ஒரு ப்ரோக்ராமில் ஒரு லைன் வரும், என்ன அப்படின்னா அடித்தா மொட்டை இல்லை வச்சா குடுமி அடித்தா பார்த்தீங்கன்னா மொட்டைன்னு சொல்லிட்டு அப்படின்னா வச்சா குடுமி அடித்தா மொட்டைன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமாக போகிறது. அப்படி எக்ஸ்ட்ரீமாக இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோல்டன் மீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா he upheld the golden mean which choose likes equidistance between extremes. நீ வந்து என்ன அப்படின்னா கரேஜ் அப்படிங்கிறது பெட்டர் திங், ஆனால் கோவாடைஸ் அப்படிங்கிறது ஓகேவா, கோழைத்தனம் அப்படிங்கிறது ரொம்ப தைரியமாக இருக்குது அப்படிங்கிறது குட் திங்ஸ்மா. ஆனால் கோழையாக இருக்கிறது ரொம்ப லோவாக, இன்னொரு எக்ஸ்ட்ரீம் அது ராங். அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஹார்டினஸ், ஆர்வக்கோளாறாக இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஓவர். ஓகே, இப்படி இருக்கக்கூடாது. ஸோ ஃபுல் ஹார்டினஸஸும் இருக்கக்கூடாது, கோவாடைஸஸும் இருக்கக்கூடாது, மிடில் பாத்து கரேஜை சூஸ் பண்ணணும் அப்படிம்பார். இதுதான் வந்து அரிஸ்டாட்டிலோட பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப பெட்டர் திங் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஆர்கியூமெண்ட் ரொம்ப பெட்டர் திங் ஃபிலாசபர் கிங். பட் ஆனால் அது என்னது, அது நடக்குமாலாம் தெரில. ஆனால் பாலிட்டி அப்படிங்கிறது மிடில் கிளாஸஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு கவர்மெண்ட் தான் பாலிட்டி. அவரோட ஆர்கியூமெண்ட் படி நான் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதை கோவடேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுலேயே டெமோக்ரஸியை வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கோவடேஸ் இல்லை, டெமோக்ரஸியை கிரிட்டிசைஸ் பண்ணுவார். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது இது புவர் பீப்புள் எல்லாமே சேர்ந்து, புவர்னா மொத்த மக்கள், காமன் பீப்புள் எல்லாம் புவர் சொல்ல வேணா, காமனர்ஸஸ் எல்லாமே சேர்த்து கிரியேட் பண்ணால் டெமோக்ரஸி. நீ காமனர் எல்லாமே சேர்த்து கிரியேட் பண்ணால் அவன் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் தான் பார்ப்பான், மோஸ்ட்லி புவர் பீப்புள் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் தான் பார்ப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரீ பீஸ் இது மாதிரி எல்லாமே கான்செப்ட்ஸ் வச்சு. ஆனால் அது நியாயம் தப்பு ரைட்லாம் சொல்லலாம், சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன். ஒரு இப்படி ஆர்குமெண்ட் இருக்கும் சம் பீப்புள்ஸ் தான் நான் அதை சொல்கிறேன். ஸோ டெமோக்ரஸி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புவர் பீப்புள்ஸ் என்ன கேட்குறாங்களோ அதுக்காக பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால புவர் பீப்புள்ஸ் இல்லைன்னா காமன் பீப்புள்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்காக ரூலர் ரொம்ப கேவலமாக பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட். ஆனால் ஃபிலாசபருக்கு இங்கே என்ன பண்ணுவாருன்னா அது எப்போவுமே டிக்டாட்டர்ஷிப்பில் போகிறதுக்கோ தைரணியில் முடிகிறதுக்கோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கரேஜ் அப்படிங்கிறது கரேஜ் இல்லைன்னா பாலிட்டி, மிடில் பாத் வந்து பாலிட்டி. ஸோ ஒன் ரூலராக இருக்கக்கூடாது, ஆல் பீப்புள்ஸும் சேர்ந்து ரூலராக இருக்க முடியாது, டெமோக்ரஸியாக இருக்க முடியாது, ஒரு மிடில் பாத் வேணும்னு சொல்லுவார். இதுதான் கோல்டன் மீன் அவரோடது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்கூல் ஆஃப் டெஸ்டினி. அவர் டெஸ்டினிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். அரிஸ்டாட்டில் பிலாங் டு ஸ்கூல் ஆஃப் டெஸ்டினி, பிலீவிங் இன் டெலியாலஜி. அதாவது எவ்ரி திங் டெவலப்ஸ் டுவார்ட்ஸ் இட்ஸ் பர்ஃபெக்ஷன் அண்ட் கம்ப்ளீட்னஸ். The function of a thing is to fulfill the purpose it was designed for. The functional theory explains this natural process and purpose it serves. அதாவது உன்னோட பர்பஸ் என்னன்னு பார்க்கணும். ஹியூமனாக இருக்கிறியா, உன்னோட பர்பஸ் என்ன அப்படின்னா உன்னோட பர்பஸ் வந்து சொசைட்டிக்கு வந்து சர்வ் பண்ணுறது. இப்போ சொசைட்டிக்கு சர்வ் பண்ணுறது அப்படின்னா நீ ஸ்லேவாக இருந்தனாலும் நீ கைண்ட் ஆஃப் உனக்கு வந்து சர்வ் இருக்கும். அதாவது உன்னோட பர்பஸ் தான் என்னென்னு பார்க்கணுமே தவிர தியரியோ ஃபார்ம்ஸ் பின்னாடி போயெல்லாம் பார்க்கக்கூடாது. அஸ் அ ஹியூமனாக நீ பெட்டர் சிட்டிசனாக இருக்கணும். அப்போ உன்னோட காசு இருந்துச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை சொசைட்டிக்காக யூஸ் பண்ணலாம், இந்த கேஷ் ஆஃப் பீப்புள்ஸ்க்கும் கொடுக்கலாம்.
உன்னோட அறிவு இருந்துச்சு அப்படின்னா லா கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாக தான் உன்னோட என்னது பர்பஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு ஒர்க் பண்ணணும். இதே மாதிரி தான் உன்னோட பர்பஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு தியரி ஆஃப் ஃபார்ம்ஸ், தியரி ஆஃப் சோல், தியரி ஆஃப் எஜுகேஷன்லாம் யூஸ் பண்ணுறாரு பிளாட்டோ. ஆனால் அரிஸ்டாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னது இப்பெல்லாம் இல்லை, உனக்கே தெரியும் இது என்ன அப்படி உன்னோட பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு. மரம் இருக்குன்னா அதுக்கு என்ன இருக்குன்னா ஒரு பர்பஸ் இருக்கும். நீ ஏன் ஹியூமன் இருக்கிறன்னா உனக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும். அந்த பர்பஸ் என்ன பண்ணது ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்டோட மறுபடியும் பிளாட்டோன்னு சொல்கிறேன், அரிஸ்டாட்டிலோட இன்ட்ரோடக்ஷன்மா. ஸோ அரிஸ்டாட்டிலுக்கான இன்ட்ரோடக்ஷன்ஸ் கொடுக்கும்போது என்னென்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா என்னது அவருக்கும் பிளாட்டோக்குள்ள டிஃப்ரென்சஸ் பார்த்தோம். ஸோ அவருக்கும் பிளாட்டோ டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது அரிஸ்டாட்டில் வந்து ரியாலிட்டியை வந்து ரொம்ப பேஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் வந்து பிளாட்டோ அதுக்கு இல்லூஷன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அரிஸ்டாட்டில்ஸோட வியூ வந்து எப்படின்னா ஐடியா வந்து நாட் இண்டிபெண்ட் ஆஃப் மேட்டர் பட் ப்ரெசன்ட் இன் மேட்டர். தியரி ஆஃப் ஃபார்ம்ஸ் மாதிரி அதுதான் உண்மை அப்படின்னு கிடையாது, மேட்ருக்குள்ளே தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஐடியா இருக்கும். தட்ஸ் மீன்ஸ் அதோட ஃபங்க்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ஸ், அது எதுக்கு யூஸ்ஃபுல் ஆகும், அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ மெட்டீரியல் வேர்ல்டுக்கு இம்பார்ட்டன்ஸஸ் கொடுக்குறாரு, ப்ராக்டிக்கல் கவர்னன்ஸ்க்கு. பிளாட்டோ மாதிரி ரேடிக்கலாக இல்லாமல் கன்சர்வேட்டிவாக இருக்காரு. தட்ஸ் மீன்ஸ் லாஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், கலெக்டிவ் விஸ்டம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அதனால ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிக்கெலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இந்த லைசியம் அப்படிங்கிற இதில் அவர் என்னது எம்பிரிக்கல் திங்ஸ், அப்சர்வேஷன்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பீப்புள் சொல்லி கொடுக்குறாரு. ஸோ தட்ஸ் வை நம்ம அவர் எப்படி சொல்கிறோம் பொலிட்டிக்கல் ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாலிடிக்ஸ்ன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவரோட புக்கு பாலிடிக்ஸில் வேர்லி வைஸ் ரூலர் இருப்பார். அவர் வந்து மிடில் கிளாஸ் பீப்புள்ஸோட சப்போர்ட்டோடு இருப்பார் அப்படிங்கிறத லேட்டராக பார்க்கலாம். ப்ராக்மேட்டிசம் அப்படிங்கிறது அவர் வந்து த ப்ராக்டிக்கல் ஆட்டிடியூடு ஃபாலோ பண்ணுறாரு. எந்த அளவுக்கு பார்த்தா விஷத்தை குடிக்கிறதுக்கு தப்பிச்சு போகிறதே பெட்ரு, அந்த அளவுக்கு அவர் ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. கோல்டன் மீன் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஸ்கூல் ஆஃப் டெஸ்டினி. தட்ஸ் மீன்ஸ் ஒவ்வொருத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும், அந்த பர்பஸ் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் டைரக்ட்லி அண்ட் இன்டைரக்ட்லி அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகேவா? ஸோ இதுதான் பிளாட்டோ அண்ட் அரிஸ்டாட்டிலுக்கான டிஃப்ரென்ஸு அண்ட் அரிஸ்டாட்டில்ஸ்க்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ். ஓகேவா? தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் தி ஸ்டேட் அண்ட் சோஷியல் அபிலிட்டி. ஸோ தியரி ஆஃப் ஸ்டேட் அண்ட் தியரி ஆஃப் சிட்டிசன்ஷிப் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அரிஸ்டாட்டிலுக்கு ஸ்டேட்னா என்ன, எப்படி வந்து அரிஸ்டாட்டில் ஸ்டேட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா சொசைட்டிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மேன் இஸ் பை நேச்சர் ஏ சோஷியல் அனிமல் அப்படிங்கிறாரு. மேன் வந்து பை நேச்சர் ஒரு சோஷியல் அனிமலாக இருப்பான். நாட் ரன் சோல்லி பை செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல மட்டும் இருக்க முடியாது. பிளாட்டோ மாதிரி தான். பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ் 3 பேருக்குமே மேன் இஸ் பை நேச்சர் சோஷியல் அனிமல். நான் தனியாக ஒரு விஷயத்த நான் தனியாக மட்டும் இருந்து நான் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியாது. ஐ நீட் பார்த்தீங்கன்னா ரோடு போடுறதுக்கு நிறைய என்ன இருக்கணும், கவர்மெண்ட் இருக்கணும். கவர்மெண்ட் என்ன பண்ணானது மணி ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு நிறைய லேபர்ஸஸ் இருக்கணும், அதுக்கு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கணும், கான்ட்ராக்டர்ஸஸ் இருக்கணும், பீப்புள்ஸஸ் இருக்கணும், அப்படி தானே. ஸோ நிறைய விஷயம் இருக்குது அதில். ஸோ அப்போ ரோடு இருந்தால் தான் நான் ட்ராவல் பண்ண முடியும். ஒரு பஸ்ஸை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஃபுட்டை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ஒரு சொசைட்டி தேவைப்படுது. நான் ஹாப்பியாக இருக்கணும்னா இல்லைனா நிம்மதியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், இல்லைனா ஹோப் இருக்கணும். இந்த விஷயத்து எல்லாத்துக்குமே சொசைட்டி, ஃபேமிலி, ஓகே, ஸ்டேட்டு அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சொசைட்டி இருக்கும்போது தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பே இருக்கும். அனிமல்ஸ் மாதிரி நம்ம இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பு, மொராலிட்டி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ள கரெக்டாக இன்டாக்டாக இருக்கும். அது ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு ஆர்கியூ பண்ணுவார் அரிஸ்டாட்டில். ஸோ மேன் இஸ் பை எ நேச்சர் ஏ சோஷியல் அனிமல்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு அனிமல் தான், பட் சோஷியல் அனிமல். அவன் இண்டிவிஜுவலாக இன்சஃபிஷியண்டாக இருப்பான். அவன் எப்பவுமே சோஷியலாக இருக்கும்போது தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவன் பை நேச்சரே அப்படி தான் அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறாரு. அது எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம். எவ்ரி கம்யூனிட்டி இஸ் எஸ்டாப்ளிஷ்டு வித் எ வியூ டு சம் குட். ஒவ்வொரு கம்யூனிட்டியும், அப்போ தமிழ்நாடு தமிழ் கம்யூனிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு ஊருக்குள்ள ஒரு கிராமம் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு கேஸ்ட் சிஸ்டம் கூட எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே ஃபஸ்ட்டு எதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டிருக்குன்னா யூஸ்ஃபுல்னஸஸ்க்காக. இஸ் அ ஃபங்க்ஷன் லிஸ்ட். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதுக்குன்னு ஒரு யூஸ் இருக்கும். அது ரூல் மேக் பண்ணும், அது லா மேக் பண்ணும். ஓகேவா? அது இன்ட்ரெஸ்ட் என்ன, பீப்புள்ஸோட இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா
நிலைநாட்டும். ஓகேவா, இது மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்கும். ஸோ எவ்ரி கம்யூனிட்டி, எவ்ரி சொசைட்டி இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் வித் வியூ டு சம் குட், சில நல்லதுக்காக கிரியேட் பண்ணப்படுது. த ஸ்டேட் இஸ் த ஹையஸ்ட் குட். அதுல இருக்கிறதுலே ஹையஸ்ட் குட் எது அப்படின்னா ஸ்டேட், பிகாஸ் இட் சர்வ்ஸ் த ஹோல் கம்யூனிட்டி. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் பாருங்க. த ஸ்டேட், அதாவது இப்போ கேஸ்ட்னு இருக்கு, கேஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, ரிலீஜியன் இருக்கு, ரிலீஜியஸ் அது ஒரு கம்யூனிட்டி தான், ரிலீஜியன் ஒரு கம்யூனிட்டி, கேஸ்ட் ஒரு கம்யூனிட்டி, ஓகேவா, வேற பிஸ்னஸ் பீப்புள்ஸ் ஒரு கம்யூனிட்டி. இதெல்லாம் என்ன பண்ணணும்னா அதாவது இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் என்ன பண்ணும், எல்லாரோட இண்டஸ்ட்ரியும் பார்த்துக்கிறது ஒரு ஆள் இருக்கிறா அப்படின்னா அது யாரு, ஸ்டேட் அப்படிங்கிறது. அப்போ அந்த ஸ்டேட் இஸ் த ஹையஸ்ட் குட், ஸ்டேட் தான் இருக்கிறதுலே நல்லது. ஏன் அப்படின்னா இட் சர்வ்ஸ் தி ஹோல் கம்யூனிட்டி அப்படிங்கிறார். ஸோ எவ்ரி கம்யூனிட்டி எஸ்டாப்ளிஷ்ட் வித் வியூ டு சம் குட். ஸ்டேட்டுமே ஒரு கம்யூனிட்டி தான், அப்படிதானே. ஸ்டேட் அப்படிங்கிற எல்லா பீப்புள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு அமைப்பு, அப்படிதானே. ஸோ த ஸ்டேட் கம்ஸ் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் ஃபார் த சேக் ஆஃப் லைஃப். உன்னோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா, பீப்புள்ஸ் எல்லாம் ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னா, ரூல் அண்ட் ரெகுலேஷன்ஸோட பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா ஸ்டேட் வேணும். ஸ்டேட் எதுக்கு தான் வருது, சேக் ஆஃப் லைஃப், உன் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டேட்டே எக்ஸிஸ்டன்ஸஸ்க்கு வருது. அண்ட் கண்டினியூஸ், ஸ்டேட் எப்பவுமே இருக்கும் ஃபார் த சேக் ஆஃப் குட் லைஃப் அப்படிம்பார். ஸோ எனி ஒன் ஹூ லிவ்ஸ் அவுட் சைட் த ஸ்டேட், நான் ஸ்டேட்ல எனக்கு தேவையில்லை, நான் ஸ்டேட்ல சொசைட்டில இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா இஸ் எய்தர் ஏ பீஸ்ட், என்னவா இருக்கணும் அப்படின்னா பீஸ்டா இருக்கணும், இல்லைன்னா காடா இருக்கணும் அப்படிம்பார். ஸோ வெரி குட் ஆனது, பீஸ்டாவும் காடாவும் இருந்தால் தான் ஸ்டேட்டே இல்லாமல் இருக்க முடியும். ஸ்டேட் மஸ்ட், ஏன்னா நீ சொசைட்டியா இருந்தால் தான் யூஸ் பண்ண செஸ் இருக்கும், ஃபங்க்ஷன் செஸ் இருக்கும் அப்படின்னு ஆர்கியூ பண்றாரு. மேனா இருக்க முடியாது ஸ்டேட் இல்லாம அப்படிங்கிறாரு, மேனால வாழ முடியாதுங்கிறாரு. ஸோ மேன் இஸ் பை நேச்சர் சோஷியல் அனிமல். ஸோ ஸ்டேட் ஃபார்மேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவலாக இருக்கும். இண்டிவிஜுவல் என்ன தேவைன்னா அப்படியே ஃபேமிலியாக மாறுவோம். ஃபேமிலி எல்லாம் சேர்ந்தது பார்த்தீங்கன்னா வில்லேஜ், நிறைய வில்லேஜ் எல்லாம் சேர்ந்தது, நிறைய ஊர்கள் சேர்ந்தது ஸ்டேட். இப்படிதான் ஃபார்ம் ஆகும், அப்படிதானே. இதில் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது குரோனாலஜிக்கலாக பார்க்கும்போது, குரோனாலஜிக்கலாக ஃபர்ஸ்ட் அங்கங்கே மனுஷன் இருந்திருப்பான், அவன் எல்லாம் சேர்ந்து ஃபேமிலியாக இருந்திருப்பான். அதுக்கப்புறம் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து வில்லேஜாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ஸ்டேட் சேர்ந்து. குரோனாலஜிக்கலாக டைம் வச்சு பார்க்கும்போது இப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் மேன் இஸ் ப்ரியர் டு தி குரோனாலஜிக்கலி மேன் இஸ் ப்ரியர் டு ஸ்டேட். குரோனாலஜிக்கலாக பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மேன்மா, அப்புறமா ஃபேமிலி, அப்புறமா வில்லேஜ், அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்டேட். இப்போ குரோனாலஜிக்கலாக பார்க்கும்போது மேன் ப்ரியராக இருக்கான், மேன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிறான். ஓகே, மேன் இருந்தால் தான் என்ன ஸ்டேட் கிரியேட் பண்ண முடியும். ஆனால் லாஜிக்கலாக பார்க்கும்போது ஸ்டேட் இஸ் ப்ரியர் டு மேன் அப்படிங்கிறாரு. லாஜிக்கலாக பார்க்கும்போது ஸ்டேட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரியர்னா ரொம்ப முன்னாடி எது வரும், எதோட இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட், ஸ்டேட்டோட இன்ட்ரெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட். ஸ்டேட் நல்லா இருக்கா, ஸ்டேட்ல எலமெண்ட்ஸ் நல்லா இருக்கா, மக்கள் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்றது. ஓகே, ஸோ அப்போ என்ன அப்படின்னா பட் லாஜிக்கலி தி ஸ்டேட் இஸ் தி ப்ரியர் டு மேன். குரோனாலஜிக்கலாக பார்க்கும்போது மேன் ப்ரியராக இருப்பான். மேன் ஃபேமிலியாக மாறும், ஃபேமிலி வில்லேஜாக மாறும், வில்லேஜ் ஸ்டேட்டாக மாறும். ஆனால் லாஜிக்கலாக பார்க்கும்போது ஸ்டேட் தான் ப்ரியராக இருக்கும். ஸ்டேட்டோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸஸ் இருக்கும். 3 கம்யூனிட்டிஸஸ் இருக்கா. ஸோ ஃபேமிலி, இண்டிவிஜுவல் ஃபேமிலியாக மாறுறான், அப்புறம் வில்லேஜாக மாறுது, ஸ்டேட்டாக மாறுது. ஃபேமிலி என்ன பண்ணணும்னா பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரிக்ட் ஹையரார்கி, அப்படிதானே. அதாவது 2500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுமா. ஸ்ட்ரிக்ட் ஹையரார்கின்னு என்ன அர்த்தம், ஃபாதர் இருப்பாங்க, சன் இருப்பாங்க, இல்லை கிராண்ட் ஃபாதர் இருப்பாங்க, அவன் பேச்சு கேட்பான், அப்படிதானே. ஃபாதர் தான் ஃபுல் அத்தாரிட்டி இருக்கும். ஓகே, ஸோ பேட்ரியார்கி மாதிரி, பேட்ரியார்கி ரொம்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சொசைட்டியில் ஆல்மோஸ்ட் இப்பவும் இருக்கு இல்லையா. ஸோ 2500 இயர்ஸ்க்கு முன்னாடி ஷோராக இருந்திருக்கும். ஸோ வித் நோ ஃப்ரீ சாய்ஸஸ்லாம் கிடையாது. வீட்டில் ஃபாதர் என்ன சொல்றாரோ, ஃபாதர் பேஸ்டு, ஃபாதர் தலைவனாக எடுத்துக்கிறது தான் பேட்ரியார்கி. ஓகேவா. ஸோ ஃபேமிலி ஸ்ட்ரிக்ட் ஹையரார்கி இருக்கும், இது ஃப்ரீ சாய்ஸஸ்லாம் இருக்காது. வில்லேஜில் என்ன இருக்குன்னா வேற சோஷியபிலிட்டி இஸ் பியூர்லி இன்ஸ்டிங்சுவல். எதுக்காக நீ வில்லேஜ் கிரியேட் பண்ணுவேன், எல்லாருமே தண்ணி என்ன அப்படின்னா எப்படி எடுத்துக்கணும், எவ்வளோ ஷேர் பண்ணிக்கணும், ரோடு எப்படி வச்சுக்கணும், ஓகேவா. இது மாதிரி பியூர்லி இன்ஸ்டிங்சுவலாக என்ன அர்த்தம் அப்படின்னா நீ ஒன்னா இருந்தா சேஃபாக இருக்கலாம். நம்மளே சொல்லலாம் ஊருக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும், சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சேஃப்டிக்காக, ஓகேவா, ப்ரொடக்ஷனுக்காக, அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷனுக்காக வில்லேஜ் கிரியேட் பண்ணப்படும். ஸ்டேட் அப்படிங்கிறதுக்காக இருக்கு அப்படின்னா வேர் பீப்புள் டெலிபரேட், அங்கதான் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா டெலிபரேட் பண்ணுவான். டெலிபரேட்னா டிஸ்கஸ் பண்ணி லா கிரியேட் பண்ணுவான். என்கேஜ் இன் ஃப்ரீ ஸ்பீச் அண்ட் மேக் கலெக்டிவ் டிசிஷன்ஸ்.
இந்த கலெக்டிவ் டிசிஷன் தான் லா. கலெக்டிவ் டிசிஷன் லாலாம் சேர்ந்தா என்னது கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது. அப்போ இந்த இந்த ஆக்டிவிட்டி வந்து மற்ற எதுவும் கிடையாது. இங்கே தான் என்ன இருக்குன்னா டெலிபரேஷன்ஸ் இருக்கும். பீப்புள்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸஸ் பண்ணி கலெக்டிவ் விஸ்டம் மூலமா, இந்த வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், கலெக்டிவ் விஸ்டம் மூலமா நம்ம என்ன பண்ணுவோம்னானது ஒரு லாவை கிரியேட் பண்ணி அந்த லா என்ன பண்ணும் அப்படின்னானது ஸ்டேட்டை அண்ட் பீப்புள்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னானது ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணும். This capacity to debate and this reason distinguishes humans from another animals. ஸோ ஹியூமனால மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டெலிபரேட் பண்ண முடியும். டெலிபரேஷன் என்னது டிஸ்கஸ் பண்றது. ஓகேவா? ஓகே, இது இப்படி இருக்கு, இது இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி டெலிபரேட் பண்ண, டெலிபரேட் டெமோக்ரஸி அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ டெலிபரேஷன் இருக்கணும் அப்படின்னா டிபேட் இருக்கணும் அண்ட் ரீசன் இருக்கணும். டிபேட் டு ரீசனும் எந்த அனிமலுக்கு மட்டும்தான் இருக்கும்? ஹியூமனுக்கு மட்டும்தான் இருக்கும். This capacity to debate and reason distinguishes human from another animals. அதனால தான் நம்ம வந்து என்னது மேன் இஸ் பை நேச்சர் என்னது சோஷியல் அனிமல். சோஷியல் அனிமல் என்ன அர்த்தம்? சோஷியலாக தான் இருக்கணும். அதனால ஸ்டேட் என்னது இம்பார்ட்டன்ட். பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் மேன்லேருந்து வில்லேஜ், மேன்லேருந்து ஃபேமிலி, ஃபேமிலி வில்லேஜ் வந்த மாதிரி லாஜிக்கலாக பார்க்கும்போது எதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ்? ப்ரியர் டுனா என்ன அர்த்தம்னா ப்ரியர்னா என்னது இம்பார்ட்டன்ட். ரொம்ப எது முன்னாடி வரும் அப்படின்னா அது இன்ட்ரென்ஸ் வரும்போது ஸ்டேட் முன்னாடி வரும். ஓகேவா? ஸோ சிட்டிசன்ஷிப், அப்போ அவர் அந்த ஸ்டேட்ல, நான் கிரியேட் பண்ண ஸ்டேட்ல சிட்டிசன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்னா யாருக்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றத விட யாருக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சிட்டிசன்ஷிப் அவரோட தியரி ஆஃப் சிட்டிசன்ஷிப் யாரை எக்ஸ்க்ளூட் பண்றாரு அப்படின்னா ஸ்லேவ்ஸ். ஏன்னா ஒரு ஸ்டேட்டோட முக்கியமான வம்சமே என்ன அப்படின்னா டிபேட் பண்றது, டெலிபரேட் பண்றது, அது மூலமா லா கிரியேட் பண்றது. ஸ்லேவ்ஸ் வந்து சிட்டிசன்ஷிப் இன்க்ளூட் பண்ணல. அவர் ஏன் ஸ்டேட்டை வந்து அவர் இன்க்ளூட் பண்ணல அப்படின்னா, அதாவது ஸ்லேவை ஏன் இன்க்ளூட் பண்ணல அப்படின்னா ஸ்லேவுக்கு வந்து ரீசன் கிடையாது. நோ கெப்பாசிட்டி ஃபார் ஆனது ரீசன். ஸ்லேவுக்கு ரீசன் இல்லை, அவனால திங்க் பண்ண முடியாது அப்படின்னு அவரா வச்சுக்கிறார். இது ஒரு பெரிய டிபேட்டபிள் ஒரு விஷயம். இது பின்னாடி நம்ம தியரி ஆஃப் ஸ்லேவ்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் உமனை வந்து அவர் வந்து எக்ஸ்க்ளூட் பண்றாரு. எதுக்காக அப்படின்னா உமனுக்கு வந்து ஃபேமிலி பாண்ட், வீட்டில் வேலை இருக்குமாமா. சில்ட்ரனை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா எக்ஸ்க்ளூட் பண்றாரு. ஏன்னா அவனுக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு. ஓல்டு பீப்புள் என்ன பண்றாரு அப்படின்னா எக்ஸ்க்ளூட் பண்றாரு. எதுக்காக? பிசிக்கலி வீக்கா இருப்பான். அப்போ இந்த பீப்புள்ஸ்னால டிபேட்லையும் ஓகேவா கலந்துக்க முடியாது, ரீசனும் இருக்காது. அப்போ எப்போ என்ன பண்ண முடியாது அப்படின்னா சிட்டிசன்ஷிப்ல இருக்க முடியாது. அப்போ சிட்டிசன்ஷிப் பேஸ்ட் ஆன் என்னது ஒன்னால சிவிக் டியூட்டியை பண்ண முடியும்னா தான் நீ என்ன அப்படின்னா சிட்டிசனா இருக்க முடியும். ஆனால் இப்போ மாடர்ன் சிட்டிசன்ஷிப் அப்படி கிடையாது. பை பர்த், அது பை பர்த் இல்லைன்னா என்னது பை ரெஜிஸ்ட்ரேஷன், அது மாதிரி நிறைய போயிட்டு. ஆனால் மெயின்லி என்னது பை பர்த். நீங்கள் இந்தியாவில் இருக்கிற அப்படின்னா யூ ஆர் இந்தியன் சிட்டிசன். ஆனால் அவருக்கு சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது ஒன்னால ஸ்டேட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா, சிவிக் டியூட்டி பண்ண முடியுமா, பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நீ என்னது சிட்டிசன்ஷிப். அதுல ஸ்லேவால பண்ண முடியாது, ஏன்னா அவனுக்கு ரீசன் இல்லையா, அறிவு இல்லையா. உமனால பண்ண முடியாது, ஏன்னா ஃபேமிலி பவுண்டடா இருக்காங்க. சில்ட்ரனால பண்ண முடியாது, ஏன்னா அவருக்கு மெச்சூரிட்டி இல்லை. ஓல்டு பீப்புளால பண்ண முடியாது, ஏன்னா அவங்க பிசிக்கலா என்னது வீக்கா இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்ப சிட்டிசன்ஷிப் இன்க்ளூட்ஸ் அடல்ட் கிரீக் ப்ராப்பர்ட்டிடு மேன். யாருக்கு மட்டும்தான் சிட்டிசன்ஷிப் இருக்கும்? கிரீக் ப்ராப்பர்ட்டிடு மென்னுக்கு மட்டும்தான் இருக்கும். ஏன் கிரீக் பீப்புள்ஸ் மட்டும்? வெளியில இருந்து வர பீப்புள்ஸ்க்கு அவுட் சைடர்ஸ் கொடுத்தா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால உள்ள இருக்கிற பீப்புள்ஸ்க்கு தான் கொடுக்கணும், கிரீக் பீப்புள்ஸ் தான் கொடுக்கணும். அண்ட் ப்ராப்பர்ட்டிடு மென். ஏன் ப்ராப்பர்ட்டிடு மென் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி மென் இஸ் த மென் ஆஃப் ரீசன் அப்படிம்பார். பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றோம் தீரோ ப்ராப்பர்ட்டியில. மென் ஆஃப் ரீசன் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பூர் பீப்புளுக்கு பெருசா இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. அதனால ரெவல்யூஷன் வந்துச்சு அப்படின்னா பீப்புள் ஹாப்பி தான். ஹாப்பினா இந்த ரெவல்யூஷனை மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ற பீப்புள்ஸ், நக்சல்ஸ் இல்லைன்னா இது மாதிரி ஏரியாவில் ஃபுல்லாக டெரரிசம் எல்லாமே மோஸ்ட்லி போ பீப்புள் தான் இருப்பாங்க. பீப்புள்ஸ்க்கு வந்து லாஸ் ஆகிறதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ வயலன்ஸ் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ஈஸிலாம் இல்லாமல் ஆனால் வயலன்ஸ் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப அவங்கள தான் அட்ராக்ட் பண்ணும். ஒரு ப்ராப்பர்ட்டிடு மென்னுக்கு உனக்கு ப்ராப்பர்ட்டி இருக்க வீடு இருக்கா, அப்போ வயலன்ஸ் வந்துச்சு அப்படின்னா ரயோட்ஸ் வந்துச்சு அப்படின்னா ரயோட்ஸ் இல்லைன்னா வயலன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அவன் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆகும், அவன் ப்ராப்பர்ட்டி போயிடும். லேண்ட் ஆர்டர் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா போலீசஸ் இல்லை, ஸ்டேட்டுமே இல்லை, ஸ்டேட் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா யாருக்கு முதல்ல ப்ராப்ளம் வரும்? ப்ராப்பர்ட்டிடு மென்னுக்கு. அப்படிதானே? ஸோ அதனால அவன் ப்ராப்பர்ட்டிடு மென்னால அவன் லேண்ட் ஆர்டரை மெயினாக பார்த்துக்கிடுவான். அரிஸ்டாட்டிலுக்கு கோல்டன் மீன் தான் எல்லாரும் வந்து என்ன இருக்குன்னா ஓரளவுக்கு லேண்ட் ஆர்டரோட பெட்டரா காமனா வந்து என்னது பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது. அப்ப அந்த லேண்ட் ஆர்டர் இருக்கணும் அப்படின்னா லேண்ட் ஆர்டரை சேவ் பண்றதுக்கு எவன் தான் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவான்? ப்ராப்பர்ட்டி மென் தான் ட்ரை பண்ணுவான். அதனால அவன் மென் ஆஃப் ரீசனா இருப்பான். மென் ஆஃப் ரீசன் என்ன அர்த்தம்? அவன் வந்து லேண்ட் ஆர்டரை மீற மாதிரி இல்ல லேண்ட் ஆர்டரை கெடுக்கிற மாதிரி டிசிஷன் எடுக்க மாட்டான்.
அவன் ரீசன் எப்படி இருக்கும்னா ப்ராப்பர்ட்டியை காப்பாற்றணும், அப்போ ஸ்டேட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவோட இருக்கனால ஸ்டேட்டுக்கு சிட்டிசன்ஷிப்புக்கும் டெலிபரேஷனுக்கும் லா கிரியேஷன்லையும் யாருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்னது ப்ராப்பர்ட்டி மென் அப்படிங்கிறது. who have leisure and luxury to participate in another governance. அவன் men of reason அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். who have அவனுக்கு என்ன இருக்குன்னா leisure and luxury, leisure and பார்த்தீங்கன்னா luxury இருக்கும். அவனுக்கு டைமும் இருக்கும், லக்ஸரியும் இருக்கும். அது மூலமாக அவன் உட்காந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அது மூலமாக கவர்னன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி லா கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவரோட ஆர்குமெண்ட். இங்கே பாருங்க, எக்ஸாமில் எழுதும்போது நீ பெருசாக எமோஷனலாம் போகணும் இல்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது வேணால் எமோஷனலாக போய்க்கும். எக்ஸாமில் எழுதும்போது சும்மா எழுதிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சரி, அரிஸ்டாட்டிலுக்கு என்ன அப்படின்னா சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது கிரீக் ப்ராப்பர்ட்டி மேலே இன்க்ளூட் பண்ணோம். ரீசன் என்ன அப்படின்னா ஹீஸ் அ மேன் ஆஃப் த ரீசன் அண்ட் லெஷர் அண்ட் என்னது லக்ஸரி இருக்கும் கவர்னன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் யாராச்சும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஸ்காலர் சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணவே தவிர யூ டோன்ட் ஹேவ் டு எனக்கு கிவன் அது டூ மச் டீப்பாலாம் போகணும்னு இருக்காரு. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஆன்சர் ரைட்டிங் ஃப்ளோவாக வரும். சிவிக் ரிப்பப்ளிகனிசம், இது என்ன சொல்லலாம் அப்படின்னா சிவிக் ரிப்பப்ளிகனிசம் சொல்லலாம். ரிப்பப்ளிகனிசம் வந்து பீப்புள்னால கிரியேட் பண்ணப்பட்ட ஸ்டேட்மா. ஸோ சிவிக் டியூட்டிஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபார் அரிஸ்டாட்டில் பார்ட்டிசிபேஷன் இஸ் அ டியூட்டி, நாட் ஜஸ்ட் என்னது ஐடென்டிட்டி. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மாடர்ன் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது ஐடென்டிட்டி. ஸ்டேட்டஸ் பீப்புள் என்ன ஒருத்தவங்க ஐடென்டிட்டி இருக்காது, எந்த ஸ்டேட்ல சார்ந்தோம் அப்படின்னு தெரியாது. ஆனால் அரிஸ்டாட்டில்ஸ்க்கு என்ன அப்படின்னா சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது பார்ட்டிசிபேஷன், சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது டியூட்டி. ஓகே, ஃபார் அரிஸ்டாட்டில் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது டியூட்டி. தட்ஸ் மீன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சாதான் அவனுக்கு சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்ஷிப் ஜஸ்ட் ஃபார் என்ன கிடையாது, ஐடென்டிட்டி கிடையாது ஃபார் அரிஸ்டாட்டிலுக்கு. ஸோ சிட்டிசன் மஸ்ட் என்கேஜ் இன் டெலிபரேஷன். ஸ்லேவ்னால டெலிபரேட் பண்ண முடியல, ரீசன் இல்லை. உமன் வந்து வீட்டில் இருக்கனால பண்ண முடியல, சில்ட்ரன் மெச்சூர்டால பண்ண முடியல, அதனால அவன் சிட்டிசன்ஷிப் கிடையாது. அட்ஜுடிகேஷன், அதாவது சிட்டிசன் மஸ்ட் என்கேஜ் இன் டெலிபரேஷன், லாவை கிரியேட் பண்றது. அட்ஜுடிகேஷன் ஜுடிஷியல்மா, அட்ஜுடிகேஷன்னா வழக்கு தீர்க்கிறது இது மாதிரி. அண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ல யாரால கலந்துக்க முடியுமோ, யாரால என்கேஜ் பண்ண முடியுமோ அவன் தான் சிட்டிசன் அப்படிங்கிறார். அதுதான் ஹன்னா அரெண்ட் கூட பார்த்தீங்கன்னா லேட்டர்லாம் படிக்கிறோம். லாஸ்ட் வந்து வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் திங்கர்ல வரும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஜூன் பொலிட்டிக்கான் அப்படிங்கிறார் அப்படிம்பாங்க. பொலிட்டிக்கல் அனிமல் டிஃபைன்டு பை என்னது ரீசன் பிளஸ் ஆக்ஷன். ஹியூமன் அப்படிங்கிறதுக்கு ஹியூமனுக்கு ஒர்க் ரொம்ப முக்கியம், ஓகேவா? மெட்டீரியல் ரொம்ப முக்கியம், லேபர் ரொம்ப முக்கியம். ஆனால் அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஆக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்ஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா நீ பாலிட்டிக்ல இன்வால்வ் ஆகணும். நீ சும்மா வந்து சாப்பாடுக்காகவும் ஒர்க்குக்காக மட்டுமே வந்து ஒரு சிட்டிசனாக இல்லாமல் நீ டெலிபரேட் பண்ணி ஆக்ஷன்ஸ் மூலமாக நீயும் பாலிடிக்ஸில் இன்வால்வ் ஆகணும். ஹிட்லர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவர் சாப்பாடு கொடுக்குறாரு இல்லை எக்கனாமி இம்ப்ரூவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி போகாமல் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்ஷன்ஸ் மூலமா, ஆக்ஷன்ஸ்னா என்னது, பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ஸ் மூலமா, பொலிட்டிக்கல் இன்வால்வ் மூலமா, டெலிபரேஷன்ஸ் மூலமா பீப்புள் எல்லாம் சேர்ந்து டெலிபரேட் பண்ணும்போது ஏதோ அவன் சொல்றான்னு கேட்காம உங்ககிட்ட இருந்து என்ன வேணும்னா பவர் கிரியேட் ஆகணும் அப்படின்னு ஹன்னா அரெண்ட் சொல்லுவாங்க. தட்ஸ் சிவில் ரிப்பப்ளிகனிசம்னா என்னது, பீப்புள் என்கேஜ் இன் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டியா மட்டும் பார்க்க மாட்டான். ஹிட்லரோட ஜெர்மனில் வெறும் ஆரியனா மட்டும் வந்து என்னது, ஒரு ஜெர்மன் ஆரியனா மட்டும் வந்து என்னது பீப்புள் ஐடென்டிட்டியா மட்டும் பார்க்காம சிவிக் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கணும். நீ கேள்வி கேட்கணும் லீடரை, ஓகே ஏன் அப்படி பண்ணுற, அது ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு உரிமை இருக்கணும் அப்படிங்கிறது சிவில் ரிப்பப்ளிகனிசம். ஓகேவா? ஆனால் அது யாருக்கு மட்டும் தான் கொடுக்குறாரு, கிரீக் ப்ராப்பர்ட்டின்னு மென்னுக்கு. அதுக்கு ரீசன் அவரும் சொல்கிறாரு, அந்த டைமில் இருக்க ரீசன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் வந்து தியரி ஆஃப் பார்த்தீங்கன்னா என்னது ஸ்டேட், தியரி ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது அரிஸ்டாட்டில் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் லா அண்ட் தி ஸ்டேட்மேன். ஸோ அரிஸ்டாட்டிலுக்கு லானா என்ன, தி ஸ்டேட்மேன்னா என்ன? பிளாட்டோவுக்கு தி ஸ்டேட்மேன் அப்படிங்கிறது ஃபிலாசபர் கிங். லா அப்படிங்கிறது என்னது, ஃபிலாசபர் கிங் கீழே தான் வரும், அப்படிதானே? ஸோ அதுல இருந்து அரிஸ்டாட்டில் எப்படி டிஃபரன்ஷியேட் ஆகிறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லா இஸ் நாட் எ டிக்டேட் அப்படிங்கிறாரு. பிலாசபர் கிங் என்ன சொல்றாரோ அந்த டிக்டேஷன் அப்படி ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அவருக்கு தியரி ஆஃப் ஃபார்ம்ஸ் தெரியும், அவருக்கு நாலேஜ் மற்ற யாருக்குமே இருக்காது, அதனால அதுதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஆர்குமெண்ட் யாரோடது, பிளாட்டோட ஆர்குமெண்ட். அது மாதிரி ஒரு பிலாசபர் கிங்கோட டிக்டேட்டா லா இருக்க முடியாது. லா இஸ் மீன்ஸ் ஆஃப் மெயின்டைனிங் ஈக்குலிபிரியம் பிட்வீன் கம்பீட்டிங் அண்ட் கான்ஃபிளிக்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறார். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா ரெண்டு பீப்புள்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸஸா பிரிச்சுக்கலாமே, புவர் பீப்புள், ஓகேவா, மிடில் கிளாஸ் அண்ட் என்னது ரிச், அரிஸ்டோகிராசிஸ் அண்ட் என்னது ஆலிகார்கிஸ். ஸோ இவங்களோட ஒவ்வொருத்தோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். கான்ஃபிளிக்டிங் இன்ட்ரெஸ்டஸ் இருக்கும் அண்ட் கம்பீட்டிங் இன்ட்ரெஸ்டஸ் இருக்கும். ஓகே, இவனுக்கு என்ன வேணும் அப்படின்னா நீடு டிஃப்ரெண்டா இருக்கும், இவனோட நீடு எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இவனுக்கு ஜாப் தேவைப்படும்,
இவனுக்கு என்ன தேவைப்படானது ஃபர்தரா ஜாப்ல இருக்கிற சேலரி என்ன பண்ணணும்னானது கம்மி பண்ணணும், இவனுக்கு சேலரி என்ன பண்ணணும்னானது இன்க்ரீசஸ் பண்ணணும்னு இருக்கும். ஸோ அப்போ இது மாதிரி கான்ஃப்ளிக்டிங் இன்ட்ரெஸ்டஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கான்ஃப்ளிக்டிங் இன்ட்ரெஸ்டஸை ஈக்குலிபிரியம் பண்றது, மேனேஜ் பண்றது, கோல்டன் மீன் சொன்னோம் அப்படிதானே, மிடில் பாத். ஸோ கோல்டன் மீன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் என்னது லா இருக்கும். லா அதுக்கு தான் இருக்கும். ஒரு லா கிரியேட் பண்ண ஏன் பீப்புள் அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, அது எல்லாருக்குமானதா இருக்கும், அதுல ஒரு ஈக்குலிபிரியம் இருக்கும், அதுல ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கும், அதுல ஒரு ஃபேர்னஸ் இருக்கும் அப்படிதானே. ஸோ த அத்தாரிட்டி ஆஃப் த ஸ்டேட்ஸ்மேன்ஸ் டிஃபர் ஃப்ரம் தி மாஸ்டர். மாஸ்டர் அப்படிங்கிற வந்து பிலாசபர் கிங். ஒரு மாஸ்டர்னு வரும்போது மாஸ்டர்னா இங்க ஸ்லேவ் மாஸ்டர் ஐடியால வருவாங்க. ஸோ மாஸ்டர் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் இருப்பாங்க. அப்ப ஸ்லேவோட டோட்டல் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா மாஸ்டர்கிட்ட இருக்கும். அதே மாதிரி ஃபாதர், ஓகேவா, ஃபாதர் கீழே யார் இருப்பானது சில்ட்ரன், ஒய்ஃப்லாம் இருப்பாங்க அப்படிதானே. ஸோ மதர், சில்ட்ரன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாதர் கீழே இருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிளையுமே பீப்புளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். So the authority of the statesman differ from the another master. The farmer, that means another statesman, bound by another rule of law. So மூணு பேரா பிரிச்சுக்கிறோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மாஸ்டர், ஃபாதர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மேன். ஸ்டேட்மேன் ஒன்றும் இல்லாம லீடர், ரூலர். ஸோ இந்த மூணு பேர்ல மாஸ்டருக்கு ஃபுல் அத்தாரிட்டி இருக்கும் ஸ்லேவ் மேல, ஃபாதருக்கு ஃபுல் அத்தாரிட்டி இருக்கும் ஃபேமிலியில. ஆனா ஸ்டேட்மேன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அத்தாரிட்டி இருக்காது. பிலாசபர் கிங் மாதிரி கிடையாது, அவர் சொல்றதா மேட்டர்னு கிடையாது, டிக்டேட்டர்ஷிப்லாம் கிடையாது. ஹி இஸ் பவுண்ட் பை என்ன அப்படின்னா ரூல் ஆஃப் லா. லா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ while the later has the absolute power over family and another slaves. So next rule of law அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. லா அப்படிங்கிறது பிலாசபர் கிங் கீழே வரும் பிளாட்டோக்கு, இவருக்கு என்னது ரூல் ஆஃப் லா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா அரிஸ்டாட்டில் uphold the rule of law seeing it as a reason without passion. பிலாசபர் கிங்குக்கு என்ன இருக்கலாம் அப்படின்னா பிலாசபர் கிங்கும் ஏதோ ஒருத்தர் ஒரு லீடர் இருக்கிறா அப்படின்னா அவருக்கு பேஷன் இருக்கலாம். ஒரு லீடர் இருக்காருன்னா அவருக்கு பேஷன் இருக்கலாம். பேஷன் என்ன அப்படின்னா நிறைய சம்பாதிக்கிறது, பிரைவேட் ப்ராப்பர்ட்டி என்ஜாய் பண்றது, ஃபேமிலி, ஓகேவா, எக்ஸ்ட்ரா நிறைய 1000 ஃபேமிலிஸ்லாம் நிறைய கிங்ஸ் எல்லாம் வச்சதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அப்படிதானே. ஸோ அது மாதிரி பேஷன் மூலமா வந்து ட்ரிவன் பண்ண லீடரை வந்து இல்லாம ரீசன் மூலமா ட்ரிவன் பண்ண லீடரா இருக்கும். ரீசன் எங்க இருக்கும் அப்படின்னா லால இருக்கும். ஏன் லால ரீசன் இருக்கும்? லா எது மூலமா கிரியேட் பண்ணப்பட்டது? டெலிபரேஷன் மூலமா, டிஸ்கஷன் மூலமா, டிபேட் மூலமா கிரியேட் பண்ணப்பட்டது. லா அண்ட் ரீசன் ஹேவ் த சேம் பர்பஸ். லாக்கும் ரீசனுக்கும் வந்து சேம் பர்பஸ் தான் இருக்கும். ஏன்னா ரீசனால கிரியேட் பண்றதா லா. கைடிங் என்ன சேம் பர்பஸ்னா கைடிங் வாட் வி ஷுட் அண்ட் ஷுட்ன்ட் டு. ரீசன் என்ன சொல்லும்? நீ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லும். அதுதான் லான்னு சொல்லும். நீ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லும். டூ சைட்ஸ் ஆஃப் தி சேம் காயின் அடிப்பார். அப்போ ரீசன் வச்சுதான் நீ என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது முடிவு பண்ணப்படும். அந்த ரீசன் எங்க இருக்கும், அந்த அறிவு எங்க இருக்கும், அந்த லாஜிக் எங்க இருக்கும்னு லால இருக்கும் அப்படிம்பார். அதனால ரூல் ஆஃப் லா இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ கலெக்டிவ் விஸ்டம் அப்படிங்கிறது ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறதும், லா அப்படிங்கிறது கலெக்டிவ் விஸ்டம். அன்லைக் பிலாசபர் கிங் ஹூஸ் ரூல் இஸ் பர்சனல். அவர் என்ன கரெக்ட்னு படுதோ, ஏன்னா அவர் ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்தவர், அவருக்கு தெரிய ஃபார்ம்ஸ் எல்லாம் தெரியும், அவருக்கு பியாண்ட் தி செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் திங்க் பண்ண தெரியும், ஓகேவா. ஸோ கோல்டு குவாலிட்டி இருக்கிறவர். அப்படி இல்லாம அரிஸ்டாட்டிலுக்கு எப்படின்னா லா ரெஃப்ளெக்ட்ஸ் கலெக்டிவ் விஸ்டம் அண்ட் இஸ் டைம் டெஸ்ட். அப்படிதான் நம்ம செக் பண்ணிட்டே இருப்போம், அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டே இருப்போம். அப்படிதான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்லாம் பண்ணுவோம்ல, அது மூலமா பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் விஸ்டம். அப்படிதான் பார்லிமெண்ட்ல பீப்புள் எல்லாமே சேர்ந்து என்ன பண்றோம் அப்படின்னா கிரியேட் பண்றது. கலெக்டிவ் விஸ்டம். நிறைய பேரோட இன்ட்ரெஸ்ட், நிறைய ஜியாகிரபியோட இன்ட்ரெஸ்ட், நிறைய எத்னிசிட்டி, ரிலீஜியன், செக்ஸ், ஜெண்டர் எல்லாமே ரெப்ரசென்ட் பண்ணப்பட்டிருக்கும். அது கலெக்டிவ் விஸ்டமா இருக்கும். கலெக்டிவ் நிறைய பேரோட விஸ்டம் கலெக்ஷனா இருக்கும். டைம் டெஸ்டட் அது இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கும். ரொம்ப நாளா இதுதான் வந்து ஒர்க்கும் ஆயிட்டு இருக்குது. பிலாசபி மாதிரி நான் ரேடிக்கலா என்ன பண்ண முடியாது, சொல்யூஷன் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு அரிஸ்டாட்டில். ஸ்லேவரி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த கான்செப்ட்ஸ்குள்ளே அவர் பாத்தீங்கன்னா ஸ்லேவரி வந்து ஃபங்க்ஷனல் யூட்டிலிட்டி அப்படிங்கிறார். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு லாங்கர ஆங்கிள் பார்த்தோம். இங்க என்ன அப்படின்னா தியரி ஆஃப் ஸ்லேவரின்னு வரும்போது அதை ஓகே சொல்றாரு, ஸ்லேவரியை சப்போர்ட் பண்றாரு, ஏன்னா அது ஃபங்க்ஷனல் யூஸ் இருக்கு அப்படிங்கிறாரு. அரிஸ்டாட்டில் பிலீவ்ஸ் ஸ்லேவரி இஸ் நேச்சுரல் அண்ட் டிசைரபிள் வேற சொல்றாரு.
பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷனலிசம். ஏன்னா அது யூஸ்ஃபுல்னஸஸ் இருக்கிறதுனால, அது டிசைரபிள் அப்படிங்கிறாரு, ஓகே அப்படிங்கிறாரு, நேச்சுரல் அப்படிங்கிறாரு. ஏன்னா பீப்புள் ஆர் போர்ன் வித் டிஃப்ரெண்ட் கேப்பபிலிட்டிஸ் அப்படிங்கிற ஒவ்வொரு பீப்புளுக்கும் டிஃப்ரெண்ட் கேப்பபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு அரிஸ்டாட்டிலுக்கு நமக்கு இல்லை, அரிஸ்டாட்டிலுக்கு வந்து அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில் பீப்புளோட கேப்பபிலிட்டி அப்படின்னா பிசிக்கலி ஸ்ட்ராங் பீப்புள் இருப்பாங்க. அவன் வந்து ஃபிட் ஃபார் another ஸ்லேவ் லேபர். மென்டலி ஸ்ட்ராங் பீப்புள் இருப்பாங்க, ஃபிட் டு பி another மாஸ்டர்ஸ் who take decisions and have the courage to face another consequences. the courageous இருக்கும், ஓகேவா, அந்த ஃபேஸ் கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்றதுக்கு. என்ன சொல்றான்னா, ஒரு ஸ்லேவ் பீப்புள் வந்து அவன் டிசிஷன் எடுக்க மாட்டான் அப்படிம்பாரு. அவரோட ஆர்குமெண்ட்டுமா, ஏன் டிசிஷன் எடுக்க மாட்டான் அப்படின்னா அந்த கான்சிக்வன்சஸை பியர் பண்றதுக்கு அவன் ரெடியா இருக்க மாட்டானா. ஆனா ஜெனரல் சைக்காலஜில இது கரெக்டா இருக்கும். ஒரு லீடர் எப்படி கிரியேட் ஆவாங்க தெரியுமா, வந்து அந்த கான்சிக்வன்சஸை வந்து ஃபேஸ் பண்ணதுக்கு ரெடியா இருக்கவன் தான் லீடரா இருப்பான். அவனாலதான் டிசிஷன் மேக் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம நிறைய டைம் டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது லீடர்ஷிப்ல ஒரு இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிமா. டிசிஷன் மேக் பண்ண முடியல, லேட்டா டிசிஷன் மேக் பண்ற, டிசிஷன் மேக்கிங்ல ஸ்லோவா இருக்கிற, கன்ஃபியூஷனா இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது கம்மியாகுதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு டிசிஷன் ஏன்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ் பியர் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். அந்த தைரியம் யாருக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற ரீசன் இருக்குங்க, அறிவு இருக்கிறவனுக்கு, அதாவது மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கிற பீப்புள்ஸ்க்கு தான் இருக்கும் அப்படிங்கிறது அரிஸ்டாட்டிலோட ஆர்குமெண்ட். ஓகேவா. ஸோ யூட்டிலிட்டி ஆஃப் ஸ்லேவரி, ஸ்லேவரிக்கான யூட்டிலிட்டி வேற சொல்றாரு. இங்க பாரு, மென்டலி ஃபிட்டா இருக்கிறவன் ஆளுவானா, உனக்கு வந்து லா கிரியேட் பண்ணுவான். நீ பிசிக்கலி ஃபிட்டா இருக்கிறியா, நீ என்ன பண்ண அப்படின்னா ஃபங்க்ஷனை வச்சு. ஆனா பிளாட்டோக்கு ஃபங்க்ஷனை வச்சு கிடையாது, குவாலிட்டி ஆஃப் சோலை வச்சு பிரிப்பார். ஆனா மோஸ்ட்லி ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு சொசைட்டி என்ன பண்றாங்க, சில பேராமீட்டர்ஸ் வச்சு பிரிச்சுக்கிறாங்க. ஸ்லேவ்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் எக்கனாமிக் யூட்டிலிட்டி அண்ட் ப்ரொடக்டிவ் லேபர். 2500 வருஷத்துக்கு முன்னாடிமா ஒரு ப்ரொடக்டிவ் லேபர் இருக்கணும் அப்படின்னா, வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னா எக்கனாமிக் யூட்டிலிட்டி இருக்கிறதுனால, ஓகே, எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறார், ஸ்லேவ்ஸ் இம்பார்ட்டன்ட், ஸ்லேவ் எசென்ஷியல் அப்படிங்கிறார். The utility of slavery to the state is that it frees the master to participate in civic affairs and develop his virtue. ஸோ மாஸ்டர் டே எல்லாருக்குமே ஈக்குவலா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, மாஸ்டர் வந்து வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னா அவர் எப்படி லா கிரியேட் பண்ணுவார். ஏன்னா அவர் மென்டலி எப்படி இருக்காரு, ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, அவர் அதுக்காக அவர் யூஸ் பண்ணணும். அப்போ ஸ்லேவ் ஒர்க்கை பார்க்கும்போது அந்த டைம் வந்து யாருக்கு ஃப்ரீ ஆகும்னா மாஸ்டர் ஃப்ரீ ஆகும். மாஸ்டர் சிவிக் அஃபேர்ஸ்ல இருப்பாங்க. மாஸ்டர் எல்லாருக்கும் யாருக்காக தான் பண்றாரு, எல்லா பீப்புள்ஸ்க்காக தான் ஒர்க் பண்றாரு அப்படிங்கிறது ஆர்குமெண்ட். A slave through the company of the master. ஆனா இவர் இன்னொரு ஆர்குமெண்ட் சொல்லுவாங்க, என்னது, கம்பெனி ஆஃப் த மாஸ்டர் கூடயே ஸ்லேவ் இருக்கனால அவனுக்கும் என்னது ரீசன் இம்ப்ரூவ் ஆகும். ரீசன் இம்ப்ரூவ் ஆகிறது மூலமா ஆப்பர்ச்சுனிட்டி டெவலப் என்னது விர்ச்சு டெவலப் ஆகும். அவனோட அறிவு டெவலப் ஆகலாம். அந்த அறிவு டெவலப் ஆகுறது மூலமா விர்ச்சுனா என்னது, கரேஜ், விஸ்டம், ஓகேவா, அப்படைட், இதெல்லாம் விர்ச்சு. அந்த விர்ச்சு வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா, டெம்பரன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அவன் ஸ்லேவர்ல இருந்து கூட வெளியே வந்துடலான்னு ஆர்கியூ பண்ணுவார். லைட்டா பாசிட்டிவ் இது மட்டும் தான் அவர் ஆர்குமெண்ட்ல இருக்கும். ஓகேவா. ஸோ வந்து மாஸ்டரோட வந்து என்னது பிரசன்ஸோட, மாஸ்டரோட கம்பெனியா இருக்கிறதுனால அவனுக்கு அறிவு அதிகமாகி அது மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஸ்லேவ் வந்து சொசைட்டிக்கு இம்பார்ட்டன்ட், ஏன்னா ப்ரொடக்ஷன்ல இம்பார்ட்டன்டா இருக்கான். ஸ்லேவ் வந்து சொசைட்டிக்கு இம்பார்ட்டன்ட், மறுபடியும் இது வந்து மாஸ்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரொடக்ஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கிறான். இது வந்து லா ஸ்டேட்டுக்கே இம்பார்ட்டன்டா இருக்கும். ஸ்டேட் வந்து லா கிரியேட் பண்றதுக்கு, டெலிபரேஷனுக்கு மாஸ்டர் ஃப்ரீயா இருக்குன்னா ஸ்லேவ் வேணும். ஸ்லேவுக்கே அது இம்பார்ட்டன்ட் அடிப்பாரு. அதாவது யூட்டிலிட்டி யாருக்கெல்லாம் இருக்கான், சொசைட்டிக்கு யூட்டிலிட்டி இருக்கு, மாஸ்டருக்கு யூட்டிலிட்டி இருக்கு, ஸ்டேட்டுக்கு யூட்டிலிட்டி இருக்கு. ஈவன் வந்து ஸ்லேவா இருக்குது, ஸ்லேவுக்கே யூஸ்ஃபுல் ஃபங்க்ஷன். ஏன் அப்படின்னா அவனோட அறிவு என்னது இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது அரிஸ்டாட்டிலோட ஆர்குமெண்ட். மாடர்ன் கான்ட்ராஸ்ட், ஆனா மாடர்ன் தியரிஸ் அப்படி இருக்காது. அப்படின்னா these ideas are at odds with the age of human rights. இந்த ஏஜ் வந்து என்னது ஹியூமன் ரைட்ஸ் ஏஜ்மா. இந்த ஏஜ்லலாம் என்ன பண்ண முடியாதுன்னா வி கான் என்ன அப்படின்னா இது மாதிரி ஸ்லேவுக்கே என்னது பிரயோஜனம் அப்படின்னு சொன்னா கேவலமா இருக்கும். ஆனா இப்பவும் அப்படி பேசுறாங்கம்மா. இப்பவும் வந்து சோஷியல் மீடியால எல்லாம் இது மாதிரி தாட்ஸ் எல்லாம் இருக்கும், இன்டைரக்டா இருக்கும். ஓகேவா. and another dignity, human rights and dignity. These ideas are at odds with the age of human rights and dignity. Thinkers like Immanuel Kant who argued that each man is ended in himself. அப்படி என்ன அர்த்தம்னா, each man is end in himself அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மேனோட பெனிஃபிட்ஸ்க்காக இன்னொரு மேனை நீ என்ன பண்ண முடியாது அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு பர்சனோட இன்ட்ரெஸ்ட்காக இன்னொரு பர்சன் நீ என்ன பண்ண முடியாதுன்றது யூஸ் பண்ண முடியாது. அதாவது யூஸ் பண்றன்னு என்ன அர்த்தம், மீன்ஸ் எந்த எண்டுக்காக, ஒரு எண்டுக்காக. இப்போ வந்து நீ வந்து ஒரு ஒரு என்ன பண்ணா ஒருத்தனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி, ஓகேவா, எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது அப்படிங்கிறது மீன்ஸ் எதை அட்டைன் பண்றதுக்காக, எதை எண்டுக்காக, இன்னொருத்தர் நல்லா இருக்கிறதுக்காக. அப்படி பண்றது தவறு அப்படின்னு யார் சொல்லுவானது
இம்மானுவல் கண்ட் சொல்லுவார். இட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு குவார்ட் இது ஆல்ரெடி எத்திக்ஸ் ஜிஎஸ் பேப்பரில் கேட்குறாங்க, இப்போ பிஎஸ்ஐயில் கேட்கலாம், ஆல்ரெடி எத்திக்ஸில் கேட்டிருக்காங்க, GS4 எத்திக்ஸில் இந்த கொஸ்டின் கேட்டுருக்காங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். மேன் இஸ் அன் எண்ட் இன் ஹிம்செல்ஃப்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு மனுஷனும் அவனோட இன்ட்ரெஸ்ட் தான் என்னது, அவனோட இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறத விட என்னது, மேன் இஸ் அன் எண்ட் இன் ஹிம்செல்ஃப். இன்னொரு மேனை நீ என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஓன் எண்டுக்காக ஓன் பர்பஸ்க்காக நீ யூஸ் பண்ண முடியாது, ஸ்லேவ் மாதிரி யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது மாடர்னானது ஹியூமன் ரைட்ஸ் தியரி. டிக்னிட்டியில் டிக்னிட்டி ரொம்ப முக்கியம், அப்படிதானே? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ஸ்லேவுக்கு யூட்டிலிட்டிக்கு அப்புறமா நெக்ஸ்ட் என்னன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டின்னு வரும்போது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், தியரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி வச்சுக்கலாம். அரிஸ்டாட்டில் தியரி ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லும்போது அரிஸ்டாட்டில் ஸ்ட்ரெஸ்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டினால ரூலர்ஸஸ் கரெக்டாக ஆகலாம் அப்படின்னு யார் சொல்றா? பிளாட்டோ சொல்றாரு. இவருக்கு அப்படி இல்லை. இவர் என்ன பண்றாருன்னா, ப்ராப்பர்ட்டி நல்லது அப்படின்பாரு, ப்ராப்பர்ட்டி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு வரும்போது அதுல ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் அன்ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது அக்வயர்ட் த்ரூ என்னது, லேபர், உன்னோட ஹார்ட் ஒர்க் மூலமா கிடைச்சது நல்ல ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது. அன்ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது த்ரூ லெண்டிங் விச் ஹி என்னது அப்போஸ்டு, அதாவது இன்ட்ரெஸ்ட் மூலமா வட்டி மூலமா கிடைக்கிறது என்னது அப்போஸ் பண்ணுவார். இது ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தா போதும். ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டி அன்ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டி இது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாத. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஏன் அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, எல்லாத்துலயும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறாரு, யூட்டிலிட்டி கொடுக்குறாரு அப்படின்னா அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி சர்வ் ஆஸ் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன். அப்படி ஃபர்தரா ப்ரொடியூசர்ஸ் பண்ண அப்படின்னா, நீ பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னா ஃபர்தரா ப்ரொடியூசர்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும், நிறைய சம்பாதிக்க மோட்டிவேஷன் கொடுக்கும். மெட்டீரியலிசம் மூலமா நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுவேன். காசஸ் ஆஃப் என்ன அப்படின்னா செல்ஃப் ஒர்க். காசஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா காசஸ் ஆஃப் செல்ஃப் ஒர்க். நீயாவே காலைல எந்திரிச்சு வேலை செய்யணும் அப்படின்னா உனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி சேர்க்கணும் வைக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிரேட் ஸ்டேக்ஸ் இன் ஸ்டெபிலிட்டி. அப்படி சொன்னேன்ல, மென் ஆஃப் ப்ராப்பர்ட்டி மென் ஆஃப் ரீசனா இருப்பா அப்படிம்பாரு. ஸோ மென் ஆஃப் ப்ராப்பர்ட்டி மென் ஆஃப் ரீசன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவனுக்கு அதான் ஸ்டெபிலிட்டியை ட்ரை பண்ணுவான், சோஷியல் ஸ்டெபிலிட்டியை ட்ரை பண்ணுவான். ஸோ சோஷியல் ஸ்டெபிலிட்டியை ட்ரை பண்றதுனால அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அவன் லாவை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கும் இஷ்டத்துக்கு போக மாட்டான் அப்படிங்கிறது மேட்ரு. ஓகே, இட் சப்போர்ட்ஸ் மென் ஆஃப் ரீசன் அண்ட் பார்த்தீங்கன்னா என்கரேஜஸ் சேரிட்டின்னு வேற சொல்லுவாரு. சேரிட்டியை என்கரேஜ் பண்ணும், இதுதான் பிடிங்கி கொடுக்கறது போல சேரிட்டி பெட்டர்ன்னு சொல்லுவாரு. ஓகேவா? கிளாசிபிகேஷன் ஆஃப் ஓனர்ஷிப் டைப்ஸ். ஓனர்ஷிப் டைப்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றாரு. காமன் ஓனர்ஷிப், காமன் யூஸ் இருக்கும். கம்யூனிசம் மாதிரி எல்லாருக்குமான ப்ராப்பர்ட்டி, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, பப்ளிக் யூஸ். அதனால என்ன ஆகும்னா, எவ்ரி ஒன்ஸ் ப்ராப்பர்ட்டி பிகாம்ஸ் நோ ஒன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிம்பாரு. தட்ஸ் அன்ப்ரொடக்டிவா முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு கார் இருக்கு, அந்த கார் எல்லாரோட ப்ராப்பர்ட்டி யாரோட யூஸ் பண்ணிக்கலாம். எவன் அதை மெயின்டைன் பண்ணுவான்? நீ மெயின்டைன் பண்ண, நான் மெயின்டைன் பண்ண, எவனுமே மெயின்டைன் பண்ண மாட்டான். அப்போ எவ்ரி ஒன்ஸ் ப்ராப்பர்ட்டி பிகாம்ஸ் நோ ஒன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடும். அப்போ அந்த காரை ரிப்பேர் பண்றதோ அந்த காரை கிளீனா வச்சுக்கிறதோ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அப்போ எவ்ரி ஒன்ஸ் ப்ராப்பர்ட்டி பிகாம்ஸ் நான். இப்போ எவன் காரை என்ன பண்ணுவேன், நீ பெட்டரா பார்த்து ரொம்ப கிளீனா வச்சுக்கிடுவோம் அப்படிதானே. ஸோ இது எப்படி இருக்குன்னா அன்ப்ரொடக்டிவா மாறிடும் எக்கனாமி. அதனால இது நல்லது இல்லை அப்படிம்பாரு. காமன் ஓனர்ஷிப், காமன் யூஸ். இன்னொன்னு என்ன, காமன் ஓனர்ஷிப் இருக்கணும், இண்டிவிஜுவல் யூஸ் இருக்கும். காமன் ஓனர்ஷிப் எல்லாருக்கும் ஓனர் தான் அதுல, ஆனா இண்டிவிஜுவலா யூஸ் பண்ணணும். இது லாஜிக்கலா என்னது பாசிபிளே கிடையாது, இம்ப்ராக்டிகல். அதுதானே, எல்லாரும் ஓனர், நான் மட்டும் யூஸ் பண்ண சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இண்டிவிஜுவல் ஓனர்ஷிப், காமன் யூஸ். இண்டிவிஜுவல் ஓனர்ஷிப் தான், இதுதான் காந்தியோட ட்ரஸ்டிஷிப் கூட. காந்தி என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஒரு அவருக்கு என்ன ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா, ஒரு பிசினஸ் மேன் இருக்கான் அப்படின்னா, அந்த பிசினஸ் என்ன கிடையாது அப்படின்னா அவனோட பிசினஸ், அதாவது அவன் தான் ஓனர். ஆனா அது காட் கொடுத்தது. காட் எதுக்காக கொடுக்குறாரு? எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறதா கொடுக்குறாரு. அதை அவன் ட்ரஸ்டியா தான் பாக்குறான். ட்ரஸ்டினா என்ன அர்த்தம் அப்படின்னா அதை மேனேஜ் பண்ற ஒரு பர்சனா தான் இருப்பாங்க. அது மாதிரி இண்டிவிஜுவல் ஓனர்ஷிப் இருக்கும், ஆனா எல்லாருக்குமானதாகவும் இருக்கணும் அது. ஸோ ப்ரொடக்டிவா இருக்கு. இண்டிவிஜுவல் ஓனர்ஷிப் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணுவேன், எல்லாருக்கும் பிரிச்சு கொடுப்பேன், ஸ்லேவை பார்த்துக்கிடுவேன், சாப்பாடு கொடுப்பேன், லா அண்ட் ஆர்டர் மூலமா பீப்புள்ஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுப்பேன். அது மாதிரி என்ஷூர்ஸ் பெட்டர் மெயின்டெனன்ஸ் அப்படிதானே. அண்ட் பெனிஃபிட்ஸ் சொசைட்டிக்கும் அது எப்படி இருக்கும், பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ அவர் ஓனர்ஷிப்பை 3 விதமா பிரிக்கிறாரு. காமன் ஓனர்ஷிப், காமன் யூஸா இருந்துச்சு அப்படின்னா எவனுமே ரெஸ்பான்ஸ் எடுத்துக்க மாட்டான், அதனால அன்ப்ரொடக்டிவா மாறிடும். காமன் ஓனர்ஷிப் இண்டிவிஜுவல் யூஸா இருந்துச்சுன்னா இல்லாஜிக்கலாவும் அது இம்ப்ராக்டிகலாவும் இருக்கும். அதுவே இண்டிவிஜுவல் ஓனர்ஷிப் காமன் யூஸா இருக்கும்போது ப்ரொடக்டிவா இருக்கும், பெட்டர் மெயின்டெனன்ஸ் இருக்கும், அண்ட் பெனிஃபிட்ஸ் சொசைட்டி அப்படிங்கிறாரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி ரிச். ரிச்சுக்கான சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, தி ரிச் ஷுட் ஷேர் நாட் ஜஸ்ட் அவுட் ஆஃப் மொராலிட்டி. மொராலிட்டிக்காக மட்டும் நீ என்ன சொல்லுவாங்க, சேரிட்டி கொடு, நல்லது, ஓகேவா, டே நீ ஏன் வச்சுக்கிட்டா எப்படா
அப்படின்னு சொன்னா அது மொராலிட்டி இல்லைன்னா ஒரு ஜஸ்டிஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல வருது. அப்படி இல்லாம இவர் ஃபங்க்ஷன் தானே, எல்லாமே யூட்டிலிட்டி இருக்கா, யூஸ்ஃபுல்னஸ் இருக்கா, நீ எதுக்கு அவனுக்கு கொடுக்குற, யூஸ்ஃபுல்னஸ் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி. ஸோ பட் பிகாஸ் ஆஃப் மேன் இஸ் சோஷியல் அனிமல், உன்னால தனியே இருக்க முடியாதா, உன்ட காசு இருக்கா, நீ என்ன பண்ண அப்படின்னா பீப்புள்ஸ்க்கு பவுந்து கொடுக்கணும், அவனையும் நீ பார்த்துக்கணும், ஸ்லேவும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும், நீ லா கிரியேட் பண்ணி எல்லாமே நல்ல ஆர்டரா வச்சுக்கணும். And this sharing acknowledges the social contribution of others. Social contribution எல்லாருமே சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணா சொசைட்டில இருந்து நீ என்ன பண்ற, பெனிஃபிட் ஆற. சொசைட்டி இல்லாம பிசினஸ் பண்ண முடியாது, சொசைட்டி இல்லாம ஸ்டேட் இருக்காது, சொசைட்டி இல்லாம என்ன பண்ண முடியாது, கஸ்டமர்ஸ் இருக்க மாட்டான். என்ஷூரிங் ஸ்டெபிலிட்டி, பீஸ், ஐடியாஸ் லேட்டர் எக்கோட் இன் காந்திஸ் என்னது ட்ரஸ்டிஷிப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா என்னது, நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். இப்போ இதுல நம்ம என்ன பார்த்துருக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் லா வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பார்த்தோம். லா வந்து டிக்டேட் கிடையாது, லாங்கிறது கலெக்டிவ் விஸ்டம் அப்படின்னு பார்த்தோம். ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது லா அண்ட் என்னது ரீசனும் ஒண்ணுதான். ஏன்னா ரீசன் என்ன சொன்னோம், எது நல்லது கெட்டதுன்னு சொல்லும், எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லும், எது நல்லது கெட்டது சொல்லாது, எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லும், அதுதான் என்னது லா சொல்லும். கலெக்டிவ் விஸ்டம்ஸஸ் இருக்கும். அண்ட் ஸ்லேவுக்கு வந்து ஃபங்க்ஷனல் யூஸ்ஃபுல்னஸ் இருக்கு. ஈவன் ஸ்லேவுக்கே ஸ்லேவ் யூஸ்ஃபுல் அப்படிங்கிறாரு. மாடர்ன் கான்ட்ராஸ்ட் வந்து நம்ம என்னது மேன் எண்ட் இன் ஹிம்செல்ஃப். No man பார்த்தீங்கன்னா can be another shouldn't be, no man should be என்ன அப்படின்னா means to another man's another end அப்படின்னு சொல்லலாம். ப்ராப்பர்ட்டி அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, என்ன டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்கு, என்ன டைப் ஆஃப் ஓனர்ஷிப் இருக்கு, அதோட யூஸ்ஃபுல்னஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கும் ட்ரஸ்டிஷிப்புக்குள்ள லிங்க்கும் பார்த்தோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாமா?